லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 11 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு த பவுண்டரிஸ் ஆஃப் த இக்னோரன்ஸ், அறியாமையினுடைய எல்லைகள். அது குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன்ல பேராகிராஃப் 2 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 3 and 4 மேற்கொண்டு பார்க்கலாம். என்ன போன செஷன்ல பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். நம்முடைய மேற்புறம் மனம், அதை சுற்றி அமைந்துள்ள நான் என்கின்ற அமைப்பு, அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, சர்ஃபேஸ் மென்டல் இண்டிவிஜுவாலிட்டி. சர்ஃபேஸ் மென்டல் இண்டிவிஜுவாலிட்டி எப்படி இருக்கின்றது என்றால், எல்லாமே அந்த நான் என்கின்ற தன்னுணர்வை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய அனைத்து அனுபவங்களும் அதை சுற்றி தான் அமைக்கப்பட்டுள்ளன. ஈகோசென்ட்ரிக். இவ்வாறு நாம் அமைத்துக் கொள்ளும் இந்த அமைப்புகளினுடைய தொகுப்பு, இது மாதிரி அமைத்துக் கொள்கின்றோம். இந்த அனுபவம், நம்மளுடைய ஈகோவை சுற்றி இந்த அனுபவங்களினுடைய ஒரு தொகுப்பை நாம் அதை சுற்றி அமைத்துக் கொள்கின்றோம். இதை நாம் வாழ்விற்கும் பயன்படுத்துகின்றோம். இந்த அனுபவங்களை நம்மளுடைய நடைமுறை வாழ்வுக்கு பயன்படுத்துகின்றோம். ஆனால் இங்கு பகவான் என்ன கூறுகின்றார்? அவ்வாறு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த அமைப்பு, அந்த அனுபவங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய விழித்திருக்கும் உணர்வு நிலையில் நாம் அடையக்கூடிய அனுபவங்களினுடைய ஒட்டுமொத்தத்துல அது ஒரு சிறிதளவே என்று பகவான் குறிப்பிடுகின்றார். விழித்திருக்கின்றோம், வேக்கிங் கான்சியஸ்னஸ்ல இருக்கும், அதில் நிறைய அனுபவங்கள்லாம் கிட்டுகின்றது. அத்தனை அனுபவங்களையும் நாம் நம்முடைய அந்த சர்ஃபேஸ் மென்டல் இண்டிவிஜுவாலிட்டி, அதில் உள்ள இருக்கக்கூடிய ஈகோ, அதை சுற்றி அமைத்துக் கொண்டு அதை நாம் பயன்படுத்துகின்றோமா என்றால் இல்லை. சிறிதளவே தான் நாம் பயன்படுத்துகின்றோம். என்ன கூற வருகின்றார்? நம்முடைய விழித்திருக்கும் உணர்வு நிலையில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்ல சிறிதளவு தான் நாம் பயன்படுத்துகின்றோம் அப்படிங்கிறார். அந்த தொடர்ச்சியாக நாம் எதிர்கொள்ளும் நிகழ்காலம் என்கின்ற நம்முடைய இயக்கத்துல ஒரு சின்ன சிறிதளவு தான் இந்த அனுபவங்களில் இருந்து நாம் எடுத்துக்கொள்கின்றோம் அப்படிங்கிறார். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மெமரி, ஞாபக சக்தி என்பது, அதிலும் இந்த அவ்வாறு தொகுக்கப்பட்ட அனுபவங்களிலும் சிறிதளவே தான் நம்மளுடைய ஞாபக சக்தியை எடுத்துக்கொள்கின்றது. அனுபவங்களே நாம் ஒட்டுமொத்த அனுபவங்களையும் நாம் எடுத்துக்கொள்வதில்லை. அனுபவங்கள்ல ஒரு சின்ன அமௌண்ட் தான் எடுத்துக்கிறோம். அந்த சின்ன அமௌண்ட்ல இன்னும் சின்ன அமௌண்ட் தான் நம்மளுக்கு மெமரி ஸ்டோர் பண்ணிக்குது அப்படிங்கிறார். எகைன் இந்த மெமரியில ஸ்டோர் பண்ணிருக்கிற சின்ன விஷயத்தை கூட நம்மளுடைய அறிவு என்பதுதான் வெளியில் கொண்டு பயன்படுத்துகின்றது. அதிலையும் பார்த்தோம் அப்படின்னா, எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுகின்றது என்றால், அதிலும் சிறிய அளவு தான் பயன்படுத்தப்படுகின்றது. அறிவு என்ன செய்கின்றது? சிறிதளவு தான் பயன்படுத்தப்படுகின்றது. நம்மளுடைய சங்கல்பம் மேலும் அதில் சிறிய அளவை தான் செயல்படுத்துகின்றது. ஸோ இங்க 4 கட்டங்கள்ல இந்த ஃபில்டரிங் நடைபெறுகின்றது. வேக்கிங் கான்சியஸ்னஸ்ல அனுபவங்கள் நடைபெறுகின்றன. அவ்வளவு அனுபவங்களையும் நாம் உள்வாங்கிக் கொள்வதில்லை. நம்மளுடைய ஈகோ சென்டர், அந்த ஈகோ சென்ட்ரிக் செல்ஃப் அப்படிங்கிறதுல அதை சுத்தி ஒரு சிறிதளவு அனுபவங்களை தான் நம்ம
தொகுத்து அமைக்கின்றோம். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்ச அமௌண்ட் தான் வந்து ஞாபக சக்தியாக நாம் சேமித்து வைத்துக் கொள்கின்றோம். அதிலும் பார்த்தோம் என்றால் நம்முடைய அறிவு என்ன செய்கின்றது, சிறிது அந்த அவ்வாறு சேமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து சிறிது பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அது வாழ்விற்காக அதிலிருந்து சிறிய பகுதியைத்தான் எடுத்துக்கொள்கின்றது. அவ்வாறு எடுத்துக்கொண்ட பகுதியிலையும் நம்முடைய சங்கல்பம், நம்முடைய அந்த செயல்படுத்தும் சக்தி என்பது சிறிய அமௌண்ட்டை தான் வாழ்விற்காக பயன்படுத்துகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ ஃபைனலா ஆக்ஷன் அப்படின்னு பிரசன்ட் டே ஆக்ஷன் வரும்பொழுது ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோ விஷயம் நமக்குள்ள இருக்கு, ஆனா வெளியில வர்றதில்லை அப்படிங்கிற. மனிதன் என்பவன் எப்படி என்றால் அந்த இஸ் an எவல்யூஷனரி பி, பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டவன். எது அவனை பரிணாம வளர்ச்சியில வந்து ஒரு இயந்திரம் போன்று அவனை இயக்கி மேலே 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 எழும்பச் செய்கின்றது என்றால் அந்த கான்சியஸ்னஸ், த அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் கான்சியஸ், உணர்வு நிலையினுடைய மேல் நோக்கிய இயக்கம் தான் அவனை அந்த பரிணாம வளர்ச்சியில உந்தி தள்ளி கொண்டே செல்கின்றது. நாம் இன்னைக்கு எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை நம்மளுடைய கடந்த கால பரிணாம வளர்ச்சியின் மூலமாக அதன் மூலமாக நடைபெற்ற இயக்கத்தினால் நாம் இன்றைக்கு இவ்வாறு இருக்கின்றோம். இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார், பிகமிங் அப்படிங்கிறார். நம்ம கண்டினியூஸா அந்த பிகமிங்ல தான் இருக்கிறோம். பிகமிங்னா நம்ம உருவாகி கொண்டே இருப்பது. எது நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது என்றால் அந்த கான்சியஸ்னஸ் அனைத்திற்கும் பின்னால் இருந்து நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு இந்த ப்ராசஸ்ல என்ன நடைபெறுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு குறுகிய தேர்வு தான் நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். a narrow selection அப்படிங்கிறார். நம் வாழ்வில் கண்ட அனுபவங்கள்ல ஒரு சின்ன அமௌண்ட் தான் வந்து தற்காலத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றது. நிறைய அனுபவங்களை நாம் ஒதுக்கி தள்ளுகின்றோம். நிறைய அனுபவங்களை நாம் உபயோகப்படுத்துவதில்லை. உபயோகப்படுத்தாமலே நிறைய அனுபவங்கள் வந்து வீணாகி போகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதைத்தான் பகவான் எவ்வாறு கூறுகின்றார் என்றால், மைசர்லி ஸ்பென்த்ரிஃப்ட் அப்படிங்கிறார். மைசர்லி ஸ்பென்த்ரிஃப்ட், மைசர்லி ஸ்பென்த்ரிஃப்ட்ங்கிறது எதிரெதிரான வார்த்தை. மைசராகவும் இருக்க முடியாது, மைசராக இருக்கிறோம், ஸ்பென்த்ரிஃப்டா இருக்க முடியாது. ஆனா எப்படிதான் நம்ம இருக்கிறோம், மைசர்லி ஸ்பென்த்ரிஃப்ட் சிஸ்டம் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறார். ஏன் மைசர்லி அப்படிங்கிறாரு, நம்ம சேமிச்சு வச்ச இருக்கிற அனுபவங்கள்ல கொஞ்சம் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் ஸ்பென்த்ரிஃப்ட் அப்படிங்கிறாரு அப்படின்னா, அப்படி யூஸ் பண்ணாதல வீணா போயிடுது. ஸோ தெர் இஸ் அ வேஸ்டேஜ், ஆல்சோ தெர் இஸ் அ யூஸ் பண்ணாம இருக்கிறது, அன்யூட்டிலைஸ்ட் போர்ஷனும் இருக்குது. ஸோ இது ரெண்டு விதமாகவும் மனிதனுடைய அனுபவங்கள்லாம் நம்ம வந்து உணர்வு நிலையில செயல்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். இதுல என்ன இப்ப எவ்வாறு நம்ம இதை மேற்போக்கா பார்க்கும்போது என்ன தோணுகின்றது என்றால், நம்ம சின்ன அமௌண்ட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம், பெரும்பாலான அமௌண்ட் வந்து வேஸ்டா போயிடுதுங்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தான் இருக்கு. பட் பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து ஒரு அப்பியரன்ஸ். வேஸ்டா போகுதுன்னு நினைக்கிறது, அனுபவங்கள் வீணாகி போகின்றன என்பது ஒரு அப்பியரன்ஸ் தான். அவ்வாறு அது வந்து முழுவதுமாக இது வந்து இந்த கூற்று முழுவதுமாக உண்மை இல்லை என்று குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், இந்த இயற்கை என்ன செய்கின்றது, பிரகிருதி நம்முடைய கடந்த காலத்தினுடைய பெரும்பகுதியை அது உபயோகித்துக் கொள்கின்றது. அதை நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் நம்மை உருவாக்குவதற்காகவும் நம்முடைய செயல்பாட்டிற்காகவும் அது பயன்படுத்திக் கொள்கின்றது. அது எது செய்கின்றது, இயற்கை பிரகிருதி. இதுல வந்து நம்மளுடைய மெமரிக்கோ நம்முடைய சங்கல்பத்திற்கோ அறிவுக்கோ வேலை கிடையாது. எது நம்மை உருவாக்குகின்றது என்றால் இந்த பிரகிருதி, இந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அதுதான் உருவாக்குகின்றது. ஏனென்றால் பெரும்பாலான பகுதியை இந்த நம்மளுடைய அந்த இயற்கை பிரகிருதி என்ன செய்கின்றது என்றால் அது சேமித்து வைத்துக் கொள்கின்றது. அதிலிருந்து எடுத்துக்கொண்டு பயன்படுத்திக் கொள்கின்றது. எவையெல்லாம் நாம் மறந்து விட்டோமோ
அவைகள் அனைத்தையும் அது மறக்காமல் நம்முடைய வாழ்விற்காக பயன்படுத்திக் கொள்கின்றது. என்ன நினைக்கின்றோம்? நாம் தான் நாம் தான் இன்றைக்கு ஒரு செயலை செய்கின்றோம், ஒன்றை உருவாக்குகின்றோம் என்று தவறாக நினைக்கின்றோம். ஒரு டிசெப்டிவ் சென்ஸ் ஆஃப் கிரியேஷன். உண்மையிலே நாம் எதையுமே உருவாக்குவதில்லை. இயற்கை தான் என்ன செய்கின்ற, பிரகிருதி, அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அதுதான் என்ன செய்கின்றது, எவைகளையெல்லாம் நாம் உள்வாங்கி மறந்து விட்டோமோ அவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அது பயன்படுத்துகின்றது. நாம் என்ன நினைக்கின்றோம்? என்னிலிருந்து வந்த படைப்பு என்று நினைக்கின்றோம். அவ்வாறு இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவ்வாறு பார்க்கும் பொழுது பகவான் என்ன கூறுகின்றார்? இயற்கையினுடைய அந்த அமைப்புல எல்லா அனுபவங்களுமே பயன்படுத்தப்படுகின்றன. எல்லா அனுபவங்களுமே நம்முடைய தொடர்ச்சியான நம்மை உருவாக்குவதில் ஈடுபடுத்தப்படுகின்றன. எதுவுமே விளக்கப்படுவது இல்லை. எது தேவையில்லாமல் விளக்கப்படுகின்றது என்றால், எது எதிர்காலத்திற்கு ஒரு சுமையாக இருக்குமோ அது மாத்திரமே விளக்கப்படுகின்றது. அதர்வைஸ் எல்லாமே அந்த இயற்கையினுடைய சக்தி தன்னுடைய நம்மை உருவாக்குவதில் அனைத்தையுமே அது ஈடுபடுத்திக் கொள்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? நம்முடைய மேற்புற உணர்வு நிலையிலிருந்து ஒன்றை எடை போடுவதோ கணிப்பதோ ஒரு தவறான செயலாகும் அப்படிங்கிறார். நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல எவ்வாறு நாம் ஒரு அமைப்பை காண்கின்றோமோ அந்த உணர்வு நிலையிலிருந்து நாம் ஒன்றை கணிப்பது என்பது தவறான செயல் அப்படிங்கிறார். நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் தான் நம்ம எல்லாத்தையுமே கணிக்கின்றோம். எது நமக்கு எந்த உணர்வு நிலையில் நாம் அனைத்தையும் காண்கின்றோம் என்றால் நம்முடைய மேற்புற உணர்வு நிலை. எந்த உணர்வு நிலையில் நாம் அனைத்தையுமே, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே காண்கின்றோம் என்றால் நம்முடைய மேற்புற உணர்வு நிலை, சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். அந்த நிலையிலிருந்து பார்த்து கணிப்பது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன் அவ்வாறு கூறுகின்றார் என்றால், அந்த பிரகிருத்தினுடைய செயல்பாடு, இயற்கையினுடைய அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் அதுதானே நம்மை உருவாக்குகின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த அதனுடைய செயலை நாம் குறைந்த அளவு அதனுடைய அந்த பிரகிருதி, அந்த இயற்கை, அந்த நேச்சர் ஃபோர்ஸ் அதனுடைய செயலையும் அது நம் வளர்ச்சிக்காக அதனுடைய செயல்பாட்டிலையும் நம் சில குறுகிய அளவை தான் நாம் புரிந்து கொள்கின்றோம். ஏனென்றால் நம்முடைய மேற்புற உணர்வு நிலை ரொம்ப ஷேலோவா இருக்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? அந்த இயற்கையின் சக்தியினுடைய செயல்பாடு நம்மளுடைய வளர்ச்சிக்காக அதனுடைய பங்கு, இவை அனைத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கான்சியஸா புரிஞ்சுக்கிறது கம்மி தான் அப்படிங்கிறார். மெஜாரிட்டி ஆஃப் த நேச்சர்ஸ் ஆக்ஷன் ஆர் நாட் கான்சியஸ் டு அஸ். அதுதான் அர்த்தம். we are not conscious of the majority of our action அப்படிங்கிறார். அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு, பட் we are not conscious. அதைத்தான் சொல்கின்றார் பகவான். we perceive that only a little of our action and growth in us is conscious. The bulk of it is carried on subconsciously. மேஜர் விஷயங்கள் சப்கான்சியஸா நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறார். நம்மை பற்றி நம்ம அறிந்து வைத்துள்ளது மிகவும் சிறிதளவே என்று பகவான் குறிப்பிடுகின்றார். we know only a little of ourselves. an immense more of ourselves we do not know அப்படிங்கிறார். ஒரு மாபெரும் அளவு நம்மை பொறுத்த நம்மளுடைய பாகத்தினுடைய மாபெரும் உணர்வு நிலையினுடைய மாபெரும் பகுதியை நாம் அறியாமல் இருக்கின்றோம் அப்படிங்கிறார்.
அண்ட் இம்மென்ஸ் மோர் ஆஃப் அவர் செல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் கான்சியஸ்னஸ்ல நம்ம கான்சியஸா இருக்கிறது ஒரு சின்ன பகுதி தான் அப்படிங்கிறார். மெஜாரிட்டி வந்து வி ஆர் நாட் அவேர் அப்படிங்கிறார், வி டு நாட் நோ அப்படிங்கிறார். அதற்காகத்தான் பகவான் வந்து ரொம்ப அழகாக ஒரு இந்த இதை வர்ணிக்கின்றார். எப்படி நம்மளுடைய இந்த சர்ஃபேஸ் பர்சனாலிட்டி எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை பகவான் அழகாக விளக்குகின்றார். Our momentary personality is only a bubble on the ocean of our existence அப்படிங்கிறார். இப்போ நம்மளுடைய வாழ்வு அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே ஒரு ஓஷன். அது வந்து இந்த பிறவியில மாத்திரம் இருப்பதில்லை, அது கடந்த பிறவிகள், எதிர்காலத்தில் வரக்கூடிய பிறவிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய மகா சமுத்திரம் மாதிரி இருக்கிற இதுதான் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ். அதுல நம்மளுடைய பர்சனாலிட்டி என்பது ஒரு மொமெண்ட்ரி, ஒரு பபுள் போல இருக்கு. ஆகையினால அதுலயும் நம்ம பார்த்தோம், நம்மளுடைய அந்த நம்மளுடைய நமக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நம்ம பர்சனாலிட்டி என்பதுதான் பபுளா இருக்கின்றது. ஆனா நம்முள்ளதான் அந்த சமுத்திரம் இருக்குது. we are part of that existence, we are part of that ocean. அதுதான் புரிஞ்சுக்கணும். we should not, தப்பா நம்ம புரிஞ்சுக்க கூடாது. as if நம்ம வந்து ஒரு அனித்தியமா இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு புரிஞ்சுக்க கூடாது. பகவான் என்னங்க, பகவானுடைய இதுல வந்து we are part of the eternity, we live in eternity. அதனால நம்ம வந்து ஒரு இந்த இந்த கணத்தில் தோன்றி மறையக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஓஷன் போல இருக்கு. அந்த ஓஷன்ல நம்மளுடைய மொமெண்ட்ரி பர்சனாலிட்டி தான் அப்படி இருக்க வழியே நம்மளுடைய ரியல் செல்ஃப் வந்து ஓஷன் போல இருக்கு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. தப்பா புரிஞ்சுக்கிட்டு லைஃப் வந்து ரொம்ப அழியக்கூடியது அப்படின்னு அந்த மாயாவாத கருத்தை நோக்கி நம்ம செல்லக்கூடாது. மாயாவாதிகள் தான் அவ்வாறு கூறுவார்கள், அனித்தியம், அசுகம், அதனால லைஃப் வந்து இங்க வந்து இட் ஹாஸ் நோ மீனிங். அது கிடையாது இங்க பகவான் சொல்றது. பகவான் என்ன சொல்கின்றார், அவர் மொமெண்ட்ரி பர்சனாலிட்டி இஸ் ஒன்லி a bubble on the ocean of our existence அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஓஷன் போல இருக்கு. நம்ம உண்மையிலேயே நம்ம தான் ஓஷன், நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது தான் பபுள். அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இது வரைக்கும் தான் நம்ம பார்ட் 2 பார்த்தோம். பேராகிராஃப் 2, பேராகிராஃப் 3லேருந்து மேலே போகலாம் நம்ம. எஸ் சார், எஸ் மேடம், சிவசாமி. ஓகே, நம்ம உள்ள போகலாம். Book 2, Chapter 11, The Boundaries of the Ignorance, Paragraph 3. A superficial observation of our waking consciousness shows us that of a great part of our individual being and becoming, we are quite ignorant. It is to us the inconscient, just as much as the life of the plant, the metal, the earth, the elements. But if we carry our knowledge farther, pushing psychological experiment and observation beyond their normal bounds, we find how vast is the sphere of this supposed inconscient or this subconscient in our total existence. The subconscient, so seeming and so called by us because it is a concealed consciousness, and what a small and fragmentary portion of our being is covered by our waking self-awareness. Thank you. Thank you. Explanation படிங்க. படிக்கலாம். Yes. A superficial observation of our waking consciousness shows that we are quite ignorant of a great part of our individual being and becoming. As far as we are concerned, it seems to us as the inconscient, just as much as the life of the plant, the metal, the earth, the elements. We can carry our knowledge farther,
pushing psychological experiment and observation beyond their normal limits. Then we can find how vast is the sphere of the supposed inconscient or the subconscient in our total existence. The subconscient is so seeming and so called by us because it is a concealed consciousness. We can also find what a small and fragmentary portion of our being is covered by our waking self awareness. Thank you. Thank you. பகவான் இந்த சாப்டர், ப்ரீவியஸ் சாப்டர் எல்லாமே பகவான் மோஸ்ட்லி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மேன் அதை பற்றி தான் கூறுகின்றார். இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எவ்வாறு நம்ம அதை புரிந்து கொள்வதன் மூலம் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப் சைக்கிக் பீயிங், அதே போல நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியன்ட், இதையெல்லாம் நன்கு புரிந்து கொள்வதற்காகத்தான் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா பகவான் இந்த சப்லிமினல் எக்ஸிஸ்டன்ஸ் குறித்து இங்க ரொம்ப விளாவரியாக விளக்குகின்றார். நம்முடைய கான்சியஸ்னஸ் குறித்து விளக்குகின்றார். வேக்கிங் கான்சியஸ்னஸா நம்ம இருக்கிறோம். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நாம் விழித்துக் கொண்டிருக்கின்றோம். விழித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் தான் நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், விழித்துக் கொண்டிருப்பதினால் நம்மளுடைய உணர்வு நிலையினுடைய ஒரு முழு கிரகிப்பையும் உணர்கின்றோம் என்று நாம் நினைக்கிறோம். நம்முடைய கான்சியஸ்னஸ் அனைத்தையும் கிரகித்துக் கொள்கின்றது. விழிப்பதினால் நம்முடைய உணர்வு நிலை அனைத்தையும், நம்மை சுற்றி நடப்பவை அனைத்தையுமே கிரகித்துக் கொள்கின்றது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் விழித்துக் கொண்டிருப்பதினாலே என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நம்மை பற்றி, நம்முடைய ஜீவனை பற்றி நாம் அறிந்து வைத்துள்ளோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய விழித்துக் கொண்டிருக்கும் உணர்வு நிலை, வேக்கிங் கான்சியஸ்னஸ், அது நம்முடைய ஜீவனினுடைய ஒட்டுமொத்த பகுதியை எடுத்துக்கொண்டால் அந்த ஒட்டுமொத்த பகுதியில பெரும்பகுதி குறித்த ஒரு அறியாமையில்தான் நாம் நம்மளுடைய விழித்துக் கொண்டிருக்கும் உணர்வு நிலையில் இருக்கின்றோம். அதனால புரிஞ்சுக்கணும், அந்த வேக்கிங் கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால நம்ம we are not fully conscious of ourselves. அதைத்தான் பகவான் கூறுகின்றார். Just because we are awake, it doesn't mean that we are fully aware of, we are fully conscious of our entire being. அதுதான் இங்க அர்த்தம். ஸோ இதை நம்ம சிந்திக்க வைக்க இந்த கருத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆர் வி ரியலி கான்சியஸ் ஆஃப் அவர் செல்ஸ்? இந்த கேள்வி நமக்கு படித்த உடனே எழுகின்றது. எதுலாம் நமக்கு தெரியலையோ, இதுல என்ன இன்னும் ஒரு பெரிய ஒரு விந்தை என்றால், எந்த பகுதி குறித்த உணர்வு நிலை நமக்கு இல்லையோ, இப்ப நம்ம மேற்புறத்துல இருக்கிறத தெரிஞ்சிட்டு இருக்கோம். நிறைய விஷயம் நமக்குள்ள இருக்கிறதே தெரியல. நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை தெரியாத நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இன்கான்ஷியன்ட்னு பாக்குறோம். எப்படி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சடப்பொருட்கள், இல்ல இந்த மனித மனம் என்கின்ற நிலைக்கு இருக்கக்கூடிய இந்த சப்மென்டல் ஃபார்ம்ஸ், தாவர இனங்கள், உலோகங்கள், இந்த பூமி, இதெல்லாம் எலிமெண்ட்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்குது, இன்கான்ஷியன்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுபோல் நமக்கு தெரியாமல் நம்முடைய உணர்வு நிலையினுடைய
அந்த அவேர்னஸ்ல இல்லாம இருக்கக்கூடிய நம்மில் இருக்கக்கூடிய பகுதியை நாம் எவ்வாறு நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இன்கான்ஷியன்ட் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்க எதை நாம் இன்கான்ஷியன்ட் நினைச்சிட்டு இருக்கோமோ உண்மையில அதுதான் கான்சியஸ்னஸ். நம்மளுடைய அந்த பர்சியூட் ஆஃப் நாலேஜ், நம்மை சுற்றி நம்மளுடைய அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் மேலும் மேலும் ஆழமாக சென்று ஆராய்ந்தால் என்ன பார்க்கின்றோம் என்றால், நம்ம உளவியல் ரீதியாகவும் நம்முடைய வழக்கமான எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் நாம் உள்ளே ஆழமாக சென்று பார்த்தோம் என்றால் நாம் ஒரு உண்மையை கண்டறிய முடியும். எதை கண்டறிய முடியும் என்றால், எதை நாம் உணர்வற்ற நிலை, நம்முள் இருக்கக்கூடிய உணர்வற்ற நிலை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். எதை நம்ம இன்கான்ஷியன்ட் அல்லது சப்கான்ஷியன்ட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பை நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக சமுத்திரம் போல இருக்கின்றது என்பதை நம்மால உணர முடியும். நம்ம சப்கான்ஷியன்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். அது ஆங்கிலத்தில் இந்த சொற்றொடர், இந்த சொல் உபயோகப்படுத்தப்படுகின்றது. சப்கான்ஷியன்ட் என்கின்ற சொல் உளவியல் ரீதியான அந்த ஆய்வுகள், அது குறித்த ஆய்வு கட்டுரைகள் எல்லாத்துலயும் சப்கான்ஷியன்ட் அப்படிங்கிற வேர்டை உபயோகப்படுத்தப்படுகின்றது. சப்கான்ஷியன்ட் என்று அவர்கள் எதை குறிப்பிடுகின்றார்கள் என்றால், இந்த விழித்திருக்கும் உணர்வு நிலையில இருக்கக்கூடிய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலைக்கு கீழே உள்ள நிலை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க இந்த சப்கான்ஷியன்ட். ஏன் அது சப்கான்ஷியன்ட்னு கூறப்படுகின்றது? ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயமாக ஏன் சப்கான்ஷியன்ட் என்று கருதப்படுகின்றது என்றால், அது ஒரு மறைக்கப்பட்ட உணர்வு நிலையாக இருக்கின்றது. நம்முடைய விழித்திருக்கும் உணர்வு நிலையுடன் ஒப்பிடும் பொழுது அது ஒரு மறைந்த நிலையில் செயல்படும் ஒரு உணர்வு நிலையாக இருக்கின்றது. அதனால் தான் நம்ம அதை சப்கான்ஷியன்ட் அப்படிங்கிறோம். ஆனால் நம்மளுடைய வேக்கிங் இதுல நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நம்மளுடைய விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய உணர்வு நிலைதான் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சப்கான்ஷியன்ட் என்பது இதை ஒப்பிடும் பொழுது அது சிறிதளவுதான் இருக்கின்றது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மை அது அல்ல என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன கூறுகின்றார்? நம்முடைய வேக்கிங் செல்ஃப் அவேர்னஸ், விழித்திருக்கும் நிலையில் இருக்கக்கூடிய உணர்வு நிலை என்பது ஒரு மிக மிக சிறிதளவு தான் அப்படிங்கிறார். நம்மளுடைய ஜீவனுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையினுடைய பகுதியை எடுத்துக்கொண்டால் இந்த விழித்திருக்கும் உணர்வு நிலை என்பது மிகவும் ஒரு சிறிய பகுதி தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அவேர்னஸ் நமக்கு வேணும். நம்மளுடைய வேக்கிங் செல்ஃப் அவேர்னஸ் இட்ஸ் ஒன்லி a small and fragmentary portion of our being அப்படிங்கிறார். ஸோ திஸ் இஸ் a first point இதுல. ஏன்னா பிகாஸ் ஏன் இந்த சாப்டர் எதுனா the boundaries of ignorance. ஸோ அது ஒரு பவுண்டரி ஆயிடுது நம்மளுக்கு. நம்முடைய வேக்கிங் செல்ஃப் அவேர்னஸ் பிகம்ஸ் a boundary of your ignorance, செல்ஃப் ignorance. அதுதான் அதுக்கு தான் பகவான் விளக்குகின்றார். இங்க எதை நம்ம இக்னோரன்ஸுக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னா இந்த வேக்கிங் செல்ஃப் அவேர்னஸ். அடுத்தது போகலாம். We arrive at the knowledge that our making mind and ego are only a superimposition upon a submerged, a subliminal self, for so that self appears to us, or more accurately, an inner being with a much vaster capacity of experience. Our mind and ego are like the crown and dome of a temple jetting out from the waves, while the great body of the building is submerged under the surface of the waters. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, madam. Yes, படி.
explanation, we also arrive at the knowledge that our waking mind and ego are only a superimposition upon a submerged, a subliminal self. It is more accurately an inner being with a much vaster capacity of experience. Our mind and ego are like the crown and dome of a temple jutting out from the waves, while the great body of the building is submerged under the surface of the waters. Thank you, sir. தேங்க்யூ. இங்க பகவான் வந்து ஒரு அழகான ஓமையை குறிப்பிடுகின்றார். இது வந்து நம்ம வந்து மனதில் வந்து உருவகப்படுத்தி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு சமுத்திர ஒரு ஒரு கடலுக்கு அருகில் செல்கின்றோம், மிகப்பெரிய சமுத்திரத்துக்கு அருகில் செல்கின்றோம். அந்த சமுத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேலே வந்து ஒரு கோபுர கலசம் தெரிகின்றது. இந்த கோபுர கலசம் மாத்திரமே தான் அந்த சமுத்திரத்திற்கு மேல், அலைகளுக்கு மேல் தெரிகின்றது. அந்த கோபுர கலசம் கீழ் உள்ள பகுதிகள், அந்த கோபுரம், அப்புறம் அந்த கோயில், அந்த ஒட்டுமொத்த கோயில், அது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு அப்படின்னா அந்த தண்ணீருக்கு கீழே இருக்கின்றது, மூழ்கி இருக்கின்றது. அவ்வாறுதான் நம்முடைய வேக்கிங் மைண்ட் அண்ட் ஈகோ, விழித்திருக்கும் மனம், அதை சார்ந்து உள்ள அந்த தன்னுணர்வு நிலை, வேக்கிங் மைண்ட் அண்ட் ஈகோ. வேக்கிங் மைண்ட் அண்ட் ஈகோ அதுதான் அது உண்மையிலேயே என்ன? வேக்கிங் மைண்ட் அண்ட் ஈகோ, விழித்திருக்கும் மனம், ஈகோ, அது உண்மையிலேயே என்ன அப்படின்னா நம்முள் ஆழமாக இருக்கக்கூடிய, பறந்து விரிந்து பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த உள்ஜீவன், சப்லிமினல் செல்ஃப். அது எப்படி இருக்கு? சப்லிமினல் செல்ஃப் எப்படி இருக்குன்னா சப்மர்ஜ்டா இருக்கு, மூழ்கிய நிலையில் இருக்கு. அதன் மேல் திணிக்கப்பட்ட அமைப்பு தான் நம்மளுடைய வேக்கிங் மைண்டும் ஈகோவும். சூப்பர் இம்போசிஷன். சூப்பர் இம்போஸ் பண்றது அப்படின்னா ஒரு அமைப்பு இருக்கு, அது மேல இன்னொன்னு பொறுத்துறது, அதுதான் சூப்பர் இம்போஸ் பண்றது அப்படின்னு. ஸோ வேக்கிங் மைண்ட் அண்ட் ஈகோ அப்படிங்கிறது சூப்பர் இம்போசிஷன் அப்பான சப்மர்ஜ்ட் அண்ட் சப்லிமினல் செல்ஃப் அப்படிங்கிறார். இன்னர் பீயிங், அதுதான் இன்னர் பீயிங். இந்த இன்னர் பீயிங்க்கு வந்து நம்ம நினைத்து கொண்டிருக்கின்றோம், விழித்திருக்கும் உணர்வு நிலையில நம் மனதில் தோன்றும் அனுபவங்கள் தான் வந்து நாம் அடைந்த அனுபவங்கள் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த உள் ஜீவன், சப்லிமினல் செல்ஃப், அதுக்கு எப்படின்னா மச் வாஸ்டர் கெப்பாசிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறார். அனுபவங்களை உள்வாங்கிக் கொள்ளும் அந்த திறன் வந்து அதற்கு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. நம்முடைய மேற்புற உணர்வு நிலையை விட பன்மடங்கு, கம்பேரே பண்ண முடியாது அப்படிங்கிறார். மச் வாஸ்டர் கெப்பாசிட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லா அனுபவங்களும் அதுல தான் இருக்கு. அதனால்தான் our mind and ego are like the crown and dome of a temple jutting out from the waves, while the great body of the building, the great body of the building வந்து அதுதான் வந்து நம்முடைய சப்லிமினல் செல்ஃப். அந்த கோபுரத்திற்கு மேல இருக்கக்கூடிய அந்த டோம் அண்ட் கிரவுன், கோபுரம் அந்த மேல இருக்கக்கூடிய அந்த டோமும் அந்த மேல இருக்கக்கூடிய கலசமும் தான் வந்து நம்மளுடைய மைண்ட் அண்ட் ஈகோ. கீழே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்பு நம்மளுடைய சப்லிமினல் செல்ஃப். அதற்காகத்தான் பகவான் ரொம்ப அழகாக கூறுகின்றார், our mind and ego are like the crown and dome of a temple jutting out from the waves, while the great body of the building, great body of the building நம்மளுடைய உள்ஜீவன், subliminal self, is submerged under the surface of the waters என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அதனால நம்மளுடைய பவுண்டரிஸ் ஆஃப் இக்னோரன்ஸ்ல முதல்ல நம்ம ஈகோவை சுத்தி இருக்கிறோம் பார்த்தோம், எல்லாமே ஈகோவை சுத்தி இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் வேக்கிங் கான்சியஸ்னஸ் பார்த்தோம். ஸோ இந்த வேக்கிங் கான்சியஸ்னஸ், இந்த வேக்கிங் மைண்டு, அப்புறம் ஈகோ, இது வந்து இதில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இட் பிகம்ஸ் பவுண்டரி ஆஃப் அவர் இக்னோரன்ஸ்.
இதுக்கு கீழே எது உண்மையிலே இருக்கு அப்படின்னா இந்த இந்த போர்ஷன் வந்து ரொம்ப சின்ன போர்ஷன் தான் அப்படிங்கிறார். மெஜாரிட்டி ஆஃப் த நம்மளுடைய ஜீவனினுடைய ஒட்டுமொத்த பகுதியில பெரும்பகுதி எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங் தான் அப்படிங்கிறார். அது மூழ்கிய நிலையில் நமக்கு மேற்பரப்பில் இல்லாமல் மூழ்கிய நிலையில் இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த 4th paragraph போலாம். Paragraph 4. This concealed self and consciousness is our real or whole being, of which the outer is a part and phenomenon, a selective formation for a surface use. We perceive only a small number of the contacts of things with impinge upon us. The inner being perceives all that enters or touches us and our environment. We perceive only a part of the workings of our life and being. The inner being perceives so much that we might almost suppose that nothing escapes its view. We remember only a small selection from our perceptions, and of these, even we keep a great part in a storeroom where we cannot always lay our hand upon what we need. The inner being retains everything that it has ever received and has it always ready to hand. Right. படிக்கட்டுமா சார்? Yes, sir. The concealed subliminal self and consciousness is our real or whole being. The outer is a part and a phenomenon of our subliminal being. It is a selective formation for a surface. Our outer self perceives only a small number of the contacts of things which have an effect on us, whereas our inner being perceives all that enters or touches us and our environment. Our outer self perceives only a part of the workings of our life and being, whereas our inner being perceives everything so much so that nothing escapes its view. We remember only a small selection from our perceptions. We keep a great part of these in a storeroom, yet we cannot lay our hand upon what we need, whereas the inner being retains everything that it has ever received. It has ready access to everything it has retained. Thank you, sir. இந்த பேராகிராஃபோடைய இந்த போர்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன். ஸோ நம்மளுடைய உண்மையான ஜீவனினுடைய முக்கியமான பகுதி, உண்மையான ரியல் செல்ஃப் அப்படின்னா நம்மளுடைய சப்ளிமினல் செல்ஃப், இந்த கன்சீல்டு மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியது. கன்சீல்டு சப்ளிமினல் செல்ஃப் அண்ட் கான்சியஸ்னஸ், விழித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இருக்கக்கூடியது வேக்ஃபுல் கான்சியஸ்னஸ். இது வந்து கன்சீல்டா இருக்கு, மறைந்துள்ள நிலையில் இருக்கின்றது. வெளியில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான். இட் இஸ் அ ஃபினாமினன் ஆஃப் அவர் சப்ளிமினல் பீயிங். நம்ம வெளியில பேசியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங் தான். அவுட்டர் இஸ் அ பார்ட் அண்ட் ஃபினாமினன் ஆஃப் அவர் சப்ளிமினல் பீயிங். சப்ளிமினல் பீயிங் வந்து செயல்படுறதுனால தான் நம்ம வெளியில இந்த மாதிரி பேசுறோம், இந்த மாதிரி செயல்படுறோம். ஸோ வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு, மேற்புறத்தில் செயல்படுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது நம்ம வந்து இப்படி இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு. எது தேர்ந்தெடுக்கின்றது? நம்முடைய சப்ளிமினல் செல்ஃப், அதுதான் தேர்ந்தெடுக்கின்றது. அதை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலையில பார்த்தோம் அப்படின்னா எவையெல்லாம் நம்மை பாதிக்கின்றதோ, இப்ப நம்மகிட்ட ஒருத்தர் இனிமையாக பேசினார் என்றால் அந்த இனிமையாக பேசினது நாம் உள்ளே வாங்கிக் கொள்கின்றோம்.
நம்மிடம் ஒருவர் கோபமாக பேசுகின்றார் என்றால் அந்த அனுபவத்தையும் நாம் உணர்கின்றோம். அழகான விஷயங்களை பார்க்கின்றோம், உள்வாங்கிக் கொள்கின்றோம். ஸோ எதெல்லாம் நம்மளுடைய சென்சரி கான்டாக்ட்ஸ் அதன் மூலம் நம்முள் பாதிப்பை ஏற்படுத்துகின்றதோ அதை மாத்திரம்தான் நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம். புற உணர்வு நிலையிலிருந்து, வேக்கிங் கான்சியஸ்னஸ்லேருந்து. ஆனால் நம்முடைய இன்னர் பீயிங் அப்படி கிடையாது. இன்னர் பீயிங் வந்து நம்முடைய சூழ்நிலையில என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் உள்ள வாங்கிக்கும். அது நம்மளுடைய அது குறித்த அந்த தொடுதல் வந்து நம்முடைய மேற்புற உணர்வு நிலையினால், மேற்புற உணர்வு நிலையோடைய தொடர்பில்லாத விஷயங்கள், மேற்புற உணர்வு நிலை எவை குறித்தெல்லாம் தொடர்பில்லாமல் இருக்கின்றதோ நம்ம சூழ்நிலையில எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, அதுல அனைத்தினுடனும் நம்முடைய மேற்புற உணர்வு நிலை தொடர்பு கொள்வதில்லை. ஆனால் நம்முடைய அந்த இன்னர் பீயிங் இருக்கின்றதே, அது வந்து எல்லாத்தையும் என்விரான்மெண்ட்ல சூழ்நிலையில் இருக்கிற அனைத்தையுமே அது உள்ள வாங்கிக்கும். அதுதான் வித்தியாசம். அதுல நம்முடைய மேற்புற அந்த அவுட்டர் செல்ஃப் வந்து நம்முடைய வாழ்வினுடைய செயல்பாடுகள் இல்ல வந்து ஒரு சின்ன பகுதியை தான் உள்ள வாங்கிக் கொள்கின்றது. ஆனால் நம்முடைய உள்ஜீவன் வந்து அனைத்தையும் உள்ள வாங்கிக் கொள்கின்றது. அதனால் எதுவுமே அதனுடைய பார்வையிலிருந்து தப்பித்து செல்வதே கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நத்திங் எஸ்கேப்ஸ் இட்ஸ் வியூ அப்படிங்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோம், இந்த வெளியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ளப்படுவது பர்செப்ஷன்ஸ், ஐம்புலன்களின் மூலமாக நாம் எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்கிறோம். அதுல சிறிதளவுதான் நாம் நம்முடைய மேற்புற செயல்பாட்டிற்காக உபயோகப்படுத்திக் கொள்கின்றோம். ஒன்லி a small selection from our perceptions. எவையெல்லாம் உள்ள வாங்கிக்கிறோமோ அதுல அனைத்தையுமே நம்ம வந்து பண்றதில்ல. we select. There's a small selection from our perceptions. மெஜாரிட்டி ஆஃப் த அந்த பர்செப்ஷன்ஸை நம்ம வந்து உள்ளதான் வச்சுக்கிறோம். இட் இஸ் ஸ்டோர்ட் இன் அ ரூம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம், அதில் கம்மியாக தான் உள்ள வாங்கிக்கிறோம், அதுலேயும் கம்மியாக தான் நம்மளுடைய மெமரி யூஸ் பண்ணிக்குது, அதுலேயும் கம்மியாக தான் வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து பயன்படுத்துகின்றது, அதுலேயும் கம்மியாக தான் நம்மளுடைய சங்கல்பம் வந்து செயல்படுத்துகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால எவையெல்லாம் நாம் ஈவன் நம்முடைய வேக்கிங் கான்சியஸ்னஸ் மூலமாக உள்வாங்கிக் கொண்டு அனுபவங்களாக நம்முடைய ஞாபகமாக சேமித்து வைத்துக் கொள்கின்றோமோ அதெல்லாம் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுக்கிறோம். சிறிதளவு தான் நம்ம உபயோகப்படுத்துகின்றோம். ஆனா இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டோர் ரூம்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு தேவை அப்படின்னா போய் நம்மளால எடுக்க முடியாது. அதுதான் நம்ம பார்த்தோம். மைசர்லி அப்படின்னு பார்த்தோம். மைசர்லி ஸ்பென்த்ரிஃப்ட் ஆட்டிடியூட்னு பார்த்தோம். ஏன் மைசர்லி அப்படிங்கிறார் பகவான் அப்படின்னா, எதை தேவையோ நம்மளால யூஸ் பண்ண முடியாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம், பட் நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்னுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில அது இருக்கும். நம்மளால வந்து ரிட்ரீவ் பண்ண முடியாது மெசேஜ். அந்த இதை நம்மளுடைய இப்போ கம்ப்யூட்டர்ல சர்ச் என்ஜின் போட்டா டக்குன்னு வெளியே எடுத்துருது. இதுல அது மாதிரி பண்ண முடியாது. ஆனால் நம்மளுடைய இன்னர் பீயிங் இருக்கின்றது. இன்னர் பீயிங்க்கு மாத்திரம் சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் பார்க்கும்பொழுது இப்படிதான். நம்மளுடைய உள்ள சப்ளிமினல் பீயிங்க்கு சென்று விட்டால் அங்க எல்லாமே இருக்கும். எதெல்லாம் உள்ளே வாங்கி கொண்டதோ அவ்வளவு அனைத்துமே அங்க இருக்கும். அது மாத்திரம் இல்ல, ரெடி ஆக்சஸ். அதனால எப்பொழுதுமே எதை சேமித்து வைத்துக் கொள்கின்றதோ, எது தன்னுள் அது தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றதோ அதை உடனடியாக அது குறித்த ஆக்சஸ் அதை அடைய முடியும். அதனால வேற நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்னால இவ்வாறு செய்ய முடியாது. இந்த பகவான் வந்து இங்க ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றார், செலக்டிவ் ஃபார்மேஷன் ஃபார் அ சர்ஃபேஸ் யூஸ் அப்படிங்கிறார். செலக்டிவ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் இப்பொழுது எப்படி இருக்கின்றோமோ, ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறோம். எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவருமே ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறோம்.
அது யாருமே இன்னும் 2 பேர் பார்த்தோம்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கவே முடியாது இந்த உலகத்துல. ஈச் ஒன் ஹேஸ் காட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பிரேஷன், டிஃப்ரெண்ட் லைன்ல இருக்கிறோம், வேற வேற வேலையை செய்யறோம், வேற மாதிரி இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கிறோம். அதுதான் செலக்டிவ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது. செலக்டிவ் ஃபார்மேஷன் யார் உருவாக்குனா? அதை சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நம்ம இருக்கிறோம், சில விஷயங்கள நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சில விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, சில விஷயங்கள ஆர்வமாக ஈடுபடுகின்றோம். இதுதான் செலக்டிவ் ஃபார்மேஷன். இந்த செலக்டிவ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத யார் உருவாக்கினார்கள்? யாருமே சொல்ல முடியாது லைஃப்ல. என்னுடைய லைஃப் வந்து நான் இப்படி இருக்கிறேன், இதை வந்து என்னுடைய வில்டு சாய்ஸ்ல வந்து தான் நான் வந்து இப்படிலாம் இருக்கிறேன், என்னுடைய என்னுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னதான் அவருடைய சாய்ஸ் அண்ட் சங்கல்பம் இருந்தாலும் கூட there is always an unexplainable element தான் அவங்களுடைய லைஃபை ஷேப் பண்ணி வந்திருக்குங்கிறத எல்லாருமே சொல்ல முடியும். யார் லைஃப்பும் வந்து அப்படியே பிக்சர் போட்ட மாதிரி இருக்க முடியாது, பிக்சர் பர்ஃபெக்டா உருவாக்க முடியாது. செலக்டிவ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எது உருவாக்குகின்றது என்றால், நம்மளுடைய சர்ஃபேஸ் பர்சனாலிட்டியை வந்து நம்மளுடைய இன்னர் பீயிங், சப்ளிமினல் செல்ஃப் தான் உருவாக்குகின்றது. அதனால்தான் பகவான் இங்க என்ன கோருகின்றார், நம்மளுடைய அவுட்டர் இஸ் அ பார்ட் அண்ட் அ ஃபினாமினன், a selective formation for a surface use அப்படிங்கிறார். செலக்டிவ் ஃபார்மேஷனுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் செலக்ட் பண்ணாங்க? நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங். சரி, நீ இந்த இந்த சமயத்துல இந்த செயலில் ஈடுபடணும், இந்த நீ வேலையை பார்க்கணும், இதுல நீ ஆர்வமா இருக்கணும் அப்படிங்கிறத யார் சூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த சப்ளிமினல் பீயிங் அப்படிங்கிறார். அதனால இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான, இந்த பேராகிராஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவத்தை பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒரு பிசினஸ் மேன் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அந்த பிசினஸ் மேன் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாரு. திடீர்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பிசினஸ்ல வந்து ஃபெயிலியர் வரும் அவருக்கு. அந்த பிசினஸ்ல ஃபெயிலியர் வந்தோன்னா என்ன ஆகும், அவர் வந்து திடீர்னு வந்து ஆன்மீகத்துக்கு மாறலாம், இல்ல ஒரு கலையில அவருக்கு கலை இலக்கியம் அதுல ஆர்வம் வந்தார், அவ்வாறாக அவர் மாறலாம். இப்ப வந்து அவர் வந்து பிசினஸ்ல இருந்து இந்த இதுக்கு வரணும் அப்படிங்கிறது அவர் தேர்ந்தெடுக்கல. இந்த பிசினஸ்ல லாஸ் வந்தது, அதனால வந்து வேறொரு லைனுக்கு சூஸ் பண்றாரு. பட் அந்த இந்த அந்த வேறொரு லைனுக்கு சூஸ் பண்ண வந்தோம்னா அதுல வந்து அதுதான் அப்புறம் எதை கண்டறிகின்றார், அதுதான் அவர்களுடைய சிறந்த வழி அப்படிங்கிறது அவரு கண்டறிகின்றார். ஏற்கனவே தான் பண்ணி கொண்டிருந்த பிசினஸ் வந்து அது வந்து அவருக்கு உகந்த வழி இல்லை, இதுதான் சரியான வழி என்பதை அறிந்து கொள்கின்றார். அப்படின்னா எது வந்து அந்த அனுபவத்தை கொடுத்தது, அந்த ஒரு தொழில வந்து நஷ்டம் ஏற்படணும், வேறொரு துறையை அவர் நாட வேண்டும், ஆன்மீகமோ இல்ல கலையோ இல்ல ஒரு சமூக சேவையோ இதுல ஈடுபடணும் அப்படிங்கிறது எது தேர்ந்தெடுக்கின்றது? எதுவென்றால் அதுதான் சப்ளிமினல் பீயிங். ஸோ எது அப்படின்னா என்ன உணர்ந்து கொள்கின்றோம், த நீட் ஆஃப் த இன்னர் பீயிங், அதுதான் வந்து நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை உருவாக்குகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருமே இந்த லைஃப் டிவைன் படிக்கிறோம் அந்த தருணத்தில். அது என்ன அப்படின்னா, திட் இஸ் அ நீட் ஆஃப் த இன்னர் பீயிங். இது வந்து ஒரு தற்செயலான நிகழ்வு கிடையாது. அதனாலதான் இந்த ஷிஃப்ட் இந்த பேட்டர்ன் ஆஃப் லைஃப் எப்படி ஏற்படுது அப்படின்னா, இந்த நீட் ஆஃப் த இன்னர் பீயிங். இப்ப நம்ம ஆசிரமத்திலே எடுத்துக்கலாம். ஆசிரமத்திலே எடுத்துக்கொண்டோம் என்றால் நிறைய பேர் வந்து பெரிய நல்ல வேலையில் இருப்பாங்க, திடீர்னு அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்துருவாங்க. அதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எங்க ஸ்ரீ அரவிந்த சொசைட்டியினுடைய தலைவர் இருக்கிறாரு, பிரதீப் நரங் இருக்காரு, சேர்மனா இருக்கிறார். அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு ரீசெண்டா, நாரத் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. எல்லாரும் கேளுங்க எப்படி அவர் வாழ்க்கை. அவர் வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். கிட்டத்தட்ட 5 சுகர் மில்ஸ் அவர் நடத்திக்கிட்டு இருந்தார் உத்தரப்பிரதேஷ்ல. அவருடைய 32வது வயசுல என்ன உணர்கின்றார் என்றால், ஏதோ ஒரு வேக்கம் தன்னுடைய வாழ்வில் வந்து ஒரு வெற்றிடம் இருப்பதை உணர்கின்றார். உடனே அப்பொழுது சொசைட்டியோட தலைவராக இருந்த அந்த நவ்ஜாத்தா, இப்ப இருக்கக்கூடிய இந்த விஜய் போதாரனுடைய அப்பா, அவர் தான் இப்ப சொசைட்டில தலைவராக இருந்தார். மதருக்கு பெரிய மதரனுடைய ஒரு
மதருடைய வேலையை செய்வதில் ஒரு பெரிய ஒரு பங்கை ஆற்றியவர். அவரை பார்க்கின்றார். அப்புறம் அவர் இங்க வாங்க, அவர் அப்பவே சொல்கின்றார், என்னால் இந்த மெடிடேஷன் இதெல்லாம் பண்ண முடியாது, ஆனா இந்த சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வாங்க அப்படிங்கிறாரு, இங்க பாண்டிச்சேரிக்கு வாங்க அப்படிங்கிறாரு. ஸோ பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு அப்புறம் அங்க திரும்பி போகவே இல்லை. அவர் தன்னுடைய பிசினஸ் எல்லாம் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இங்க வந்துட்டார். 32 வயசுல வந்தவர், 1982ல இப்போ வந்தவர். ஃபார் த லாஸ்ட் 24 இயர்ஸ் நவ் ஹி இஸ் ஃபேமிலி பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு இங்க வந்துட்டு இருக்கிறார். பட் வாட் மேட் இம் சேஞ்ச் இஸ் த லைன் ஆஃப் ஹிஸ் லைஃப். எது அப்படின்னா அதுதான் இந்த இன்னர் பீயிங்கினுடைய அந்த பார்த்தோம் இல்லையா, செலக்டிவ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது. அதுதான் நிறைய பேர் ஏன் ஆசிரமத்தை வெளியிலேருந்து குடும்பம் அதெல்லாம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற லைஃப் விட்டுட்டு ஆசிரமத்துக்கு வருவாங்க. அது எகைன் இந்த செலக்டிவ் ஃபார்மேஷன் தான். சில பேர் ஆசிரமத்தில் இருக்கிறவங்க வெளி உலகம் அனுபவம் வேண்டும் அப்படின்னு மதர்கிட்ட வேண்டிக் கொண்டு வெளியில் செல்கின்றார்கள், வேறொரு அனுபவத்தை அடைகின்றார்கள். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு செலக்டிவ், அது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. தட் இஸ் ஆல்சோ ஃபார் செலக்டிவ். அந்த இன்னர் பீயிங்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. இன்னர் பீயிங்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுகின்றதோ அதுதான் நம்மளுடைய அந்த மேற்புற நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவருக்கும் உருவாக்குகின்றது. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சாய்ஸ் மாத்திரம் இல்லை இந்த லைஃப்ல, நம்மளுடைய இன்னர் பீயிங்கோடைய சாய்ஸ் தான் நம்ம எதை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றது. அதே போல இன்னொரு கருத்தையும் நம்ம இங்க பார்த்தோம். எவையெல்லாம் நம்ம மேற்புற உணர்வு நிலையில பார்க்கின்றோமோ அவை அனைத்தையுமே நம்ம உள்வாங்கிக் கொள்வதில்லை, ஆனால் கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனா நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங் எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. நத்திங் எஸ்கேப்ஸ் இட்ஸ் வியூ அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதனாலதான் 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா திடீர்னு நமக்கு வெளியில வரும். அப்படியே நம்முடைய கனவுகள்ல வெளியில வரும். நம்ம நிறைய தருணங்கள்ல வெளியில வரும். அதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்மளுடைய சப்ளிமினல் செல்ஃப்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுது. அதனால்தான் நீங்க என்ன முக்கியமான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு தருணமும் என்ன செய்யறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதை படிக்கின்றோம், யாருடன் பழகுகின்றோம், எவருடைய செல்வாக்கில் நம்மை உட்படுத்திக் கொள்கின்றோம் என்பது ரொம்ப அவசியம். நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், இல்ல இது கேஷுவலா இருக்கலாம், கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்தா என்ன, பொழுதுபோக்காக இருந்தா என்ன அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஆனால் எல்லா அனுபவங்களும் சரி எல்லாமே சிங்க் ஆயிடுது நமக்குள்ள. எல்லா டிசைரபிள் அண்ட் அன்டிசைரபிள் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங்ல சிங்க் ஆயிடுது. சிங்க் ஆனது என்ன ஆகும் அப்படின்னா அது போகவே போகாது, அது எப்பவோ வெளியில வரும். அதனாலதான் நம்ம நம்மளுடைய இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ரொம்ப கான்சியஸா சூஸ் பண்ணணும். நம்ம வாழ்வினுடைய பெரும்பகுதியை எந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தேர்வு தான். அது சரியான புத்தகங்களை படித்தல், சரியான அந்த சத்சங்ல இருக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய எல்லாமே உள்ள போயிடும் நம்மளுக்கு. இப்ப நம்ம லைவ் டிவைன் படிக்கிறோம், இந்த செஷன்ல கலந்துக்கிறோம் அப்படின்னா இது இல்ல ஒவ்வொரு துளியும் நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங் உள்ள வாங்கிக்கும். நத்திங் கோஸ் வேஸ்ட், நத்திங் எஸ்கேப்ஸ் இட்ஸ் வியூ. இது மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே காந்தம் போல சப்ளிமினல் பீயிங் உள்ள வாங்கிக்கும். இப்ப லைவ் டிவைன் படிக்கிறது இது மாதிரி இதுல எல்லாம் கலந்துக்கிறது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே உள்ள வாங்கிக்கும். மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கருத்தை ஒட்டிய மதருடைய இன்னொரு கருத்தையும் பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஆன்மீக சம்பந்தமான அந்த பயிற்சி என்பது ஒருவர் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி மஸ்ட் பிகின் when one is young என்றுதான் அன்னை கூறுகின்றார்கள். நம்ம என்ன செய்யறோம், சின்ன வயசுல நிறைய விஷயத்தை படிக்கிறோம், நிறைய தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உள்ள வாங்கிக்கிறோம். ஓரளவுக்கு வயது முதிர்ந்து விஷயம் தெரிஞ்சுக்கப்புறம் தான் நல்ல விஷயங்களை நோக்கி போகின்றோம். மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு தேவையற்ற விஷயங்கள், தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சின்ன வயசுல உள்ள வாங்கிக்கிறோம். ஆனா மதர் என்ன சொல்றாங்க, கான்சியஸா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி ஷுட் ஸ்டார்ட் ரைட் ஃப்ரம் யங் ஏஜ். அப்பதான் எல்லாமே அந்த சப்ளிமினல் பீயிங்ல எல்லாம் உள்ள போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் பொதுவா
எல்லார் வீட்லயும் சொல்லி கொடுப்பாங்க. எதுக்குன்னா இந்த கல்ச்சர் தான் நம்ம வந்து உள்ளுக்குள்ள அந்த சப்ளிமினல் பீயிங்ல அந்த குழந்தைகளினுடைய மனதில் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அப்கோர்ஸ் இந்த ப்ரெசன்ட் டே பேரண்ட்ஸ் மதர் அண்ட் ஷியர்பிந்த வந்து இந்த எஜுகேஷன் பற்றி நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த ப்ரெசன்ட் டே பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அன்டிசைரபிள் இதுக்கு வேற வழி இல்லாமல் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. டிவி ஷோஸு, கார்ட்டூன்ஸு, அதெல்லாம் வயலன்ஸ் அண்ட் ஃபைட்டிங்லாம் வருது. அது வந்து அந்த பார்த்துட்டு அந்த நேரத்தோட முடியறது கிடையாது. நிறைய கேம்ஸ் விளையாடுறாங்க, அதில் ஷூட்டிங் த எனிமி இதெல்லாம் வருது. இதெல்லாம் வந்து அந்த பார்த்துட்டு அந்த நேரத்தோட முடிந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. எல்லாமே சப்கான்ஷியஸ் அண்ட் சப்லிமினல் உள்ள போயிடும். லேட்டர் டேல வந்து திடீர்னு அந்த குழந்தைய போய் நீ இதுக்கெல்லாம் போ அப்படின்னா கஷ்டமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் உள்ள பதிஞ்சிருது இந்த குழந்தை மனசுல. அதனாலதான் மதர் என்ன சொல்றாங்க, இந்த சின்ன வயசுலேருந்து நீங்க வந்து நல்ல விஷயங்களை இந்த குழந்தைகளுடைய மனதில் போடுங்க அப்படிங்கிறாங்க. எந்த விதமான ஒரு அக்லி தாட்ஸோ அன்டிசைரபிள் தாட்ஸோ போடாதீங்கிறாங்க. மதர் அண்ட் ஷியர்பிந்தோ வந்து எஜுகேஷனை பற்றி பேசுனது வந்து ரொம்ப அபூர்வம். அந்த அவங்க பேசின விஷயத்த மாத்திரம் உலகம் ஃபுல்லா பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த எஜுகேஷன் பற்றி பேசினதை உலகம் ஃபுல்லா எல்லா பள்ளிகளிலும் எல்லா பெற்றோர்களும் பின்பற்றினார்கள் என்றால் ஒவ்வொரு குழந்தையும் உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப அற்புதமான குழந்தையாக வரும். இந்த வந்து இந்த நம்மளுடைய ட்ரெடிஷன்ல இதெல்லாம் இருக்குது. நம்மளுடைய ட்ரெடிஷன்ல வந்து குழந்தைகளை வந்து பகவத்கீதையை கேட்க வைக்கிறோம். ஈவன் தோ தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், வி மேக் தம் லிசன். எதுக்காக அப்படின்னா பிகாஸ் இதெல்லாம் வந்து உள்ள பதியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்றோம் நம்ம. அதனால எதை நம்ம வந்து சப்ளிமினல் கான்சியஸ்னஸ்ல உள்ள வாங்கிக்கிறோங்கிறது முக்கியம். என்ன காரணம்னா எதுவுமே எஸ்கேப் ஆகாது. நம்ம யூடியூப்ல நிறைய விஷயம் பார்க்குறோம், சும்மா பார்க்கலாமே கியூரியாசிட்டிக்கான்னு பார்க்குறோம். பட் அது வந்து பார்த்துட்டு விட்டுடலாம். பட் சப்ளிமினல் பீயிங்ல போயிடும். இஃப் இட் இஸ் அன்டிசைரபிள் எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். ரொம்ப எல்லாமே வந்து சென்சேஷனலாக இருக்க ஒழிய அது வந்து நம்முடைய ஆன்ம நலனுக்கு உகந்ததாக இல்லை. எல்லாமே சென்சேஷனல், வெறும் ரொம்ப ஒரு சீப் விஷயமாக தான் நம்ம யூடியூப்ல எல்லாம் போடுறாங்க. அதை நம்ம மறந்து போய் கூட பார்த்துடக்கூடாது. என்ன விஷயம் அப்படின்னா நம்ம நிறைய அந்த காசிப்ஸ் இதெல்லாம் கேட்குறோம். இது எல்லாம் வேஸ்டா போகாது அப்படிங்கிறார் பகவான். எல்லாமே சப்ளிமினல்ல உள்ள வைக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ யூ ஹேவ் டு மேக் எ கான்சியஸ் சாய்ஸ் ஆஸ் டு வாட் யூ ஷுட் கம் இன் டு கான்டாக்ட். அது ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு தருடமும் நீங்க அந்த கான்சியஸ் சாய்ஸை பண்ணீங்க அப்படின்னா நம்முடைய சப்ளிமினல் பீயிங்ல எல்லாம் நல்ல விஷயங்களா ஸ்டோர் ஆகிக்கிட்டே போகும். தட் இஸ் ஹவ் தென் அவர் நம்முடைய சர்ஃபேஸ் பர்சனாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல முறையில் உருவாகும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஸோ இந்த பேராகிராஃப்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அதில் உள்ள அடங்கி இருக்கு. அதனால இந்த இதில் நம்ம வந்து நல்ல ஆழமா சிந்திக்கணும் இந்த பேராகிராஃப் குறித்து. அடுத்தது போகலாம் நம்ம. சார் ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலாமா சார்? எஸ் சார். சாவித்திரியில விஷன் அண்ட் பூன் 339 பேஜ், அதுல a will prevails however man's mind may tire or fail his flesh, a will prevails cancelling his conscious choice அப்படிங்கிற வரி வந்து இதுக்கு பொருத்தமா இருக்கும் சார். எக்ஸாக்டா இதான் எது வில், அந்த வில் அப்படிங்கிறது ஹையர் கான்சியஸ்னஸ் தான் இல்லையா. கான்சியஸ் சாய்ஸை விட there is something within, that is a will which prevails over all his actions. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே இப்ப இங்க இருக்கிறோம், நீங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு 5 to 6 years பேக்கு நம்ம லைஃப் டிவைன் இது மாதிரி படிப்போம் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோமா? we have not chosen. நம்மள ஏதோ ஒரு இதுதான் நம்மள இந்த சாய்ஸை வந்து ஏற்படுத்தி இருக்கு இல்லையா. அதுதான் முக்கியம். மைத்திலி மேடம் உங்க கை ரைஸ். எஸ் சார். சார் இன்னர் பீயிங் இது சைக்கிக் பீயிங்கா சார் இந்த இடத்துல? இன்னர் பீயிங் அப்படிங்கிறது சப்லிமினல் பீயிங். அச்சா, சப்லிமினல். சைக்கிக் பீயிங்க்கு இதுக்கும் சைக்கிக் பீயிங்கிறது அதை விட இன்னும் ஆழத்துல இருக்கிறது. ஆழத்துல இருக்கிறது. அதுதான் பகவான் இன்மோஸ்ட் பீயிங் அப்படிங்கிறார். பகவான் உபயோகக்கூடிய வார்த்தைகள் நம்ம ரொம்ப கிளாரிட்டி இருக்கணும். நம்பர் 1, நம்ம மேற்புறத்தில் இருக்கிறது சர்ஃபேஸ் பீயிங் இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியும். சர்ஃபேஸ் பீயிங் உள்ள இருக்கிறது வந்து சப்லிமினல் பீயிங். சப்லிமினல் பீயிங்னா ஒரு சமுத்திரம் போல இருக்கு. அதற்கும் உள்ள இருக்கக்கூடிய விஷயம் தான் நம்மளுடைய இன்மோஸ்ட் பீயிங், சைக்கிக் பீயிங். அந்த சப்லிமினல் பீயிங்லயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடிமட்ட பகுதி இருக்கு, ஒரு கசடு போல இருக்கு. அதுதான் வந்து சப்கான்சியஸ். இது
சப்கான்சியஸ் சப்லிமினல் பீயிங்லயே அதனுடைய கீழ்ப்பகுதி, ரொம்ப ரொம்ப கீழ்ப்பகுதின்னு பார்த்தோம் அப்படின்னா சப்கான்சியஸ். அந்த சப்லிமினல் பீயிங்லயே மிக உயர்ந்த பகுதி இருக்கு. அது எதுன்னு பார்த்தோம்னா சூப்பர் கான்சியஸ். ஸோ இதுதான் பகவான் விவரிக்கக்கூடிய பகுதிகள். சிம்பிளா சொல்ல போனா சர்ஃபேஸ், சப்லிமினல், அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய விஷயம் வந்து இன்மோஸ்ட், அதுதான் சைக்கிக் பீயிங், கீழே வந்து சப்கான்சியஸ், மேல வந்து சூப்பர் கான்சியஸ். இதுதான் பகவானுடைய கிளாசிபிகேஷன். ரொம்ப ரொம்ப அடிமட்ட நிலையில பார்த்தோம், இது வந்து நம்மளுக்குள்ள இருக்கிறது. எகைன் மெட்டீரியல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிறாரு ஒரு இதை, எல்லாத்துக்கும் கீழே இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிறாரு. அதை நம்ம பார்த்தோம் போன செஷன்ல, நம்ம இன்கான்ஷியன்ட் என்னங்கிறதையும் பார்த்தோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது போகலாம். We can form into coordinated understanding and knowledge only so much of our perceptions and memories as our trained intelligence and mental capacity can grasp in their sense and appreciate in their relations. The intelligence of the inner being needs no training, but preserves the accurate form and relations of all its perceptions and memories. And though this is a proposition which may be considered doubtful or difficult to conceive in its fullness, can grasp immediately when it does not possess already their significance. And its perceptions are not confined, as are ordinarily those of the waking mind, to the scanty gleanings of the physical senses, but extend far beyond and use, as telepathic phenomena of many kinds bear witness, a subtle sense, the limits of which are too wide to be easily fixed. Thank you. படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். இல்ல சார் படிக்கிறாங்க, சார் படிங்க சார். Thank you. Explanation. We perceive things through our senses, and some of them are stored in our memory. We can form into coordinated understanding and knowledge of this information only so much as our trained intelligence and mental capacity can grasp. Whereas the intelligence of the inner being needs no training. It preserves the accurate form and relations of all its perceptions and memories and can grasp their significance immediately. The perceptions of our waking mind are confined to the scanty observations of the physical senses, but the perceptions of our subliminal self extend far beyond. They use a subtle sense whose limits are too wide to be easily fixed, as proved by many of the telepathic phenomena. Thank you, sir. Thank you. நம்ம வந்து புலன்களின் மூலமாக அறியப்படும் விஷயங்கள், அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய மெமரியில ஸ்டோர் பண்ணிக்கிறோம். மெமரியில ஸ்டோர் பண்ணி கொண்டாலும் கூட அது வந்து நம்ம வந்து எது வந்து நம்ம அதை வந்து ஒரு நாலேஜா, ஒரு கோர்வையா எது வந்து பயன்படுத்தி கொள்கின்றது அப்படின்னா நம்மளுடைய அறிவு, நம்முடைய மென்டல் கெப்பாசிட்டி. இப்போ எவ்வளோ விஷயம் நம்ம பார்க்குறோம், வெளியில பார்க்குறோம்.
வெளியில பார்க்கக்கூடிய புலன்களினுடைய வேலை என்ன? வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை உள்ள நமக்கு சேகரித்து தரணும். அதோட அது வேலை முடிஞ்சு போயிடுது. புலன்களின் வேலை முடிஞ்சு போயிடுது. பட் தெர் இஸ் சம்திங் இன்சைட். இந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு காம்ப்ரிஹென்சிபிளா, அதாவது புரிந்து கொள்ளும் வகையாக நமக்கு நம்மளுடைய மூளைக்கு அதுதான் அளிக்கின்றது. எது அது மாதிரி பண்றது, எது செய்கின்றது? ஒரு ப்ராசஸர் இருக்கு, நம்ம உள்ள மைண்டுக்குள்ளேயே ஒரு ப்ராசஸர் இருக்கு. அதுதான் வந்து நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் மென்டல் கெப்பாசிட்டி. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா, 10 பேர் பார்த்தோம் அப்படின்னா 10 பேரும் 10 விதமா புரிஞ்சுக்கிறாங்க. 10 பேருடைய மென்டல் கெப்பாசிட்டியும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, 10 பேருடைய இன்டெலிஜென்ஸும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில புரிந்து கொள்கின்றார்கள். ஒன்றை மனதில் அது குறித்த அந்த ஞானத்தை அவர்கள் வளர்த்துக் கொள்கின்றார்கள். இது ஹியூமன் மைண்டினுடைய செயல்பாடு. இது எப்படி நம்முடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற வரைக்கும் இதுதான். இதுல யாராவது வந்து அவருடைய எந்த அளவுக்கு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸும் மென்டல் கெப்பாசிட்டியும் அனுமதிக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் அவங்க பண்ண முடியும். அதை மீறி பண்ண முடியாது இல்லையா? ஒரு விஷயத்த வந்து ஐன்ஸ்டைன் பார்க்கறதுக்கும் ஒரு சாதாரண மனுஷன் பார்க்கறதுக்கும் வேற விஷயம். ஐன்ஸ்டைன் பார்க்கும்பொழுது அவருடைய இன்டெலிஜென்ஸ் வந்து வாஸ்டா இருக்கிறது. அது வந்து ரொம்ப மிக உயரிய விஷயத்தை அவருடைய அதனால கண்டுபிடிக்க முடியுது. சாதாரண மனிதன் பார்க்கும்போது அவனுடைய எல்லைக்குட்பதான் அது குறித்த ஞானத்தை அவன் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ இட் டிஃபர்ஸ். இதுல எது வந்து நமக்கு வந்து ஒரு லிமிடேஷனா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸும் மென்டல் கெப்பாசிட்டியும் ஒரு லிமிடேஷனா இருக்கு. அது எந்த அளவுக்கு அனுமதிக்கின்றதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஒரு நாலேஜா உருவாக்க முடியும். இது வந்து நம்மளுடைய சர்ஃபேஸ் இன்டெலிஜென்ஸ். ஆனால் நம்மளுடைய உள் ஜீவனுக்குன்னு என்றே ஒரு அறிவு இருக்கின்றது. இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த இன்னர் பீயிங் அப்படிங்கிறார். இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த இன்னர் பீயிங்க்கு ட்ரைனிங் தேவையா அப்படின்னா ட்ரைனிங் தேவையில்லை. நீங்க வந்து நம்மளுடைய புறமனதுக்கு தான் வந்து ட்ரைனிங் தேவை. ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, அதை பார்த்தோன்னா அதை எப்படி அதை சால்வ் பண்றதுங்கிறது we need to be trained. ஒரு கார் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறதுக்கு we need to be trained. எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணி தான் நம்ம வந்து அதை நாலேஜை யூஸ் பண்ண முடியும். வேறஸ் நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய இன்னர் இன்டெலிஜென்ஸுக்கு ட்ரைனிங்கே தேவையில்லை அப்படிங்கிறார். அது எல்லாத்தையும் வந்து சரியான வடிவம், இட் பர்சீவ்ஸ் ஆக்குரேட் ஃபார்ம் அண்ட் ரிலேஷன்ஸ் ஆஃப் ஆல் இட்ஸ் பர்செப்ஷன்ஸ் அண்ட் மெமரிஸ். நம்ம பார்த்தோம் சப்ளிமினல் பீயிங் வந்து அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்கின்றதுன்னு பார்த்தோம். எல்லா பர்செப்ஷன்ஸ், எல்லா மெமரிஸ் எல்லாத்தையும் உள்ள வாங்கிக் கொள்கின்றது. அதனால உள்வாங்கிக் கொண்ட அனைத்தையுமே அதனுடைய ஆக்குரேட் ஃபார்ம், அதனுடைய மிகச்சரியான துல்லியமான வடிவத்தையும் அது மற்ற அமைப்புகளுடன் ஏற்படுத்தியுள்ள அந்த ரிலேஷன்ஸ் அந்த உறவுகளையும் அதனுடைய சிக்னிபிகன்ஸை வந்து சரியாக அது உள்ள வாங்கிக் கொள்ளும், இம்மிடியட்டா வாங்கிக்கும். அதனால இந்த கிராஸ்பிங் பவர் வந்து எதுக்கு ஜாஸ்தி அப்படின்னா நம்மளுடைய இன்னர் பீயிங்க்கு தான் ஜாஸ்தி. அவுட்டர் பீயிங் அப்படி கிடையாது. இட் இஸ் லிமிட்டட் பை இன்டெலிஜென்ஸ். வேற சப்ளிமினல் பீயிங் அப்படி கிடையாது. ஏன்னா அதனுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து இட் இஸ் வாஸ்டர், இட் நீட்ஸ் நோ ட்ரைனிங். அப்படியே புரிஞ்சுக்கும் விஷயத்தை. அது என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய பிசிக்கல் சென்சஸ் வந்து ஒரு லிமிடேஷன். நம்மளுடைய வேக்கிங் மைண்டுக்கு வந்து பர்செப்ஷன்ஸ்ல பிசிக்கல் மைண்டினுடைய பிசிக்கல் சென்சஸினுடைய அப்சர்வேஷன்ஸ் மூலமா எது நமக்கு பெற்றுக்கொள்கின்றோமோ, எதை நாம் பெற்றுக்கொள்கின்றோமோ அதை மாத்திரமே தான் நம்முடைய விழித்திருக்கும் மனம் அந்த எல்லைக்குள் தான் அது செயல்பட முடியும். விழித்திருக்கும் மனதினுடைய எல்லை வந்து நம்மளுடைய புலன்களினால் தருவிக்கப்படும் அந்த தகவல்கள் என்கின்ற ஒரு எல்லைக்குள் தான் அது செயல்பட முடியும். அதை மீறி செயல்பட முடியாது. ஆனால் நம்மளுடைய சப்ளிமினல் செல்ஃபினுடைய பர்செப்ஷன்ஸ் எப்படின்னா அதனுடைய வீச்சு, அதனுடைய விசாலம் வந்து மிகவும் பறந்து விரிந்தது. வெறும் அது வந்து இது மாதிரி இந்த சென்சரி பர்செப்ஷன்ஸ் அந்த எல்லைக்கு உட்பட்டு மாத்திரமே அது செயல்படுவதில்லை. சப்ளிமினல் செல்ஃபினுடைய அதனுடைய எக்ஸ்டென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பறந்து விரிந்தது. அந்த சப்ளிமினல் செல்ஃப் வந்து எதை உபயோகித்துக் கொள்கின்றது? நம்முடைய சர்ஃபேஸ் செல்ஃப் என்பது நம்முடைய ஐம்புலன்கள் என்கின்ற புற சாதனங்களை உபயோகித்துக் கொள்கின்றது. நம்முடைய ஆர்கன்ஸ்,
நம்மளுடைய பிசிக்கல் சென்ஸ் அதை உபயோகித்துக் கொள்கின்றது. நம்முடைய சப்லிமினல் சென்ஸினுடைய பர்செப்ஷன்ஸ் வந்து பறந்து விருந்ததுன்னு பார்த்தோம், எல்லையற்றதுன்னு பார்த்தோம். அப்படின்னா அது எதை யூஸ் பண்ணிக்குது? அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? அது வந்து யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் வந்து சூட்சும அந்த இந்திரியங்கள், சட்டில் சென்ஸ். they use a subtle sense. அதனுடைய எல்லைகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பறந்து விரிந்தது, ஒரு எல்லைக்குள்ள செயல்படணும்னு அவசியம் கிடையாது. இதன் காரணத்தினால்தான் நம்ம அந்த தொலைவில் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டுணர்தல் என்கின்ற அந்த சக்தி நமக்குள்ளே இருக்கின்றது. ஆனா அது எதை சார்ந்து செயல்படுகின்றது என்றால், இந்த சப்லிமினல் பீயிங் என்கின்ற நம்ம உள்ஜீவன் அதை ஒட்டி செயல்படும் ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் நம்முடைய சப்லிமினல் செல்ஃப் என்று சொல்லக்கூடிய அந்த இன்ன உள்ஜீவனுடைய அதனுடைய எல்லை பார்த்தோம் அப்படின்னா மிகவும் பறந்து விரிந்தது. வேற அவர் பிசிக்கல் சென்சஸ்னுடைய அந்த சர்ஃபேஸ் வேக்கிங் மைண்டினுடைய எல்லைகள் வந்து ஒரு எல்லைக்குட்பட்டு தான் செயல்படும். மென்டல் ட்ரைனிங் வேணும். நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் நமக்கு ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் மென்டல் ட்ரைனிங் அவசியமாக தேவைப்படுகின்றது. இதுக்கு உதாரணம் சொல்லலாம். இப்போ உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம இப்ப செய்கின்றோமே, இந்த லைஃப் டிவைன் படிக்கின்றோம், சாவித்திரி படிக்கின்றோம். அவ்வாறு படிக்கும் பொழுது இதுல எல்லாம் மாபெரும் உண்மைகள் இருக்கின்றன. சாவித்திரியிலும் சரி, லைஃப் டிவைன்லையும் சரி, இந்த உண்மைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாபெரும் உண்மைகள். ஏன்னா எல்லா உண்மைகளுமே வந்து நம்முடைய மனதினுடைய எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பவை. அதனால ஆழமான மாபெரும் உண்மைகளை பகவான் நமக்கெல்லாம் வழங்கி உள்ளார். எது இந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொள்கின்றது? நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், நம்மளுடைய படிக்கிறோம், அதில் புரிஞ்சுக்கிறோம், அதனால் உள்வாங்கிக் கொள்கின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இல்லை. எது உள்வாங்கிக் கொள்கின்றது என்றால் நம்முடைய சப்லிமினல் பீயிங். இப்போ லைஃப் டிவைன் படிக்கிறோம், இந்த செஷன்ல இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மேற்புற அறிவு வந்து ஓரளவுக்கு தான் இதுல புரிஞ்சுக்கும். நிறைய விஷயம் புரியாம இருக்கும், கேட்கறப்ப புரியும், அப்புறம் புரியாம இருக்கும். ஆனா சப்லிமினல் பீயிங் உள்ள அவ்வளவு அனைத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அது வந்து எவைகளையெல்லாம் நம்முடைய மேற்புற மனம் வந்து புரிந்து கொள்ள இயலவில்லையோ அவை அனைத்தையுமே நம்மளுடைய சப்லிமினல் பீயிங் புரிந்து கொள்ளும். அதுதான் இங்க விசேஷம். அதனால்தான் வந்து மதரே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சில அனுபவங்களை மதர் சொல்லியிருக்கிறாங்க. எவரெல்லாம் கல்வி அறிவு அற்றவர்களாக காணப்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் கீதையையும் வேதாந்தத்தையும் அழகாக அது குறித்த பொருள் சொல்வதை நான் கண்டிருக்கின்றேன் என்று அன்னையே கூறியுள்ளார்கள். அவங்கெல்லாம் எப்படி சொல்றாங்க? அவங்களுக்குலாம் வந்து ஃபார்மல் ட்ரைனிங் கிடையாது, ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய சப்லிமினல் நாலேஜ் வந்து அவங்க சப்லிமினல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஃபார்மல் எஜுகேஷன் இல்லாட்டியும் உயர்ந்த விஷயங்கள் குறித்த ஞானத்தை அவர்கள் வந்து சகஜமாக அவர்களால் சொல்ல முடிகின்றது. நம்மளுடைய மென்டல் கெப்பாசிட்டி தான் ட்ரைனிங் தேவை. இன்னர் பீயிங்க்கு வந்து இட் டசன்ட் நீட் எனி ட்ரைனிங். அதனால்தான் வந்து மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து பகவானுடைய எழுத்துக்களை தினமும் படியுங்கள் அப்படிங்கிறாங்க. டசன்ட் மேட்டர் வெதர் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப என்ன காரணத்திற்காக பகவான் மதர் சொல்றாங்க, புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கோ ஆன் ரீடிங் ஸ்ரீ அரபிந்தோஸ் ரைட்டிங். குறைஞ்ச ஒரு சின்ன சின்ன பிட்டாவது ஒவ்வொரு நாளும் படிங்க அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்கிறோம் புரியல அப்படிங்கிறது கருத்தில் இல்லை, ஒவ்வொரு நாளும் படிங்க அப்படிங்கிறாங்க. இதற்கு நம்மளோட புராணத்திலேயே பார்த்திருக்கோம். நம்ம எப்படி வந்து அந்த அபிமன்யு வந்து அந்த தன்னுடைய தாயினுடைய அந்த கர்ப்பப்பையில இருக்கும் பொழுது, ஊம்ல இருக்கும் பொழுது அந்த கிருஷ்ணர் சொன்ன அந்த அந்த ரகசியத்தை அவர் உள்ள வாங்கி, அந்த குழந்தை உள்ள வாங்கிடுச்சு. எது வாங்கிடுச்சு? வெளியில அதுக்கு ஐம்புலன்கள் டெவலப் ஆகல. பட் வாட் பர்சீவ்ட் வாஸ் த சப்லிமினல் பீயிங். லாங்குவேஜ், கிருஷ்ணாவுடைய லாங்குவேஜ் எது புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னா அந்த சப்லிமினல் பீயிங் ஆஃப் அபிமன்யு. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல. ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம புராணங்களில் வருவதெல்லாம் சிம்பாலிக்காக தான் இருக்கின்றது. பட் அதில் உள்ள ட்ரூத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்னைக்குமே.
இதுல பகவான் மானியம் என்ன கூறுகின்றார்கள் என்றால், மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் பெட்டர் டு ரீட் ஸ்ரீ அரபிந்தோ இன் இட்ஸ் ஒரிஜினல், நாட் டிரான்ஸ்லேஷன்ஸ் என்று அன்னை கூறுகின்றார்கள். என்ன காரணம் என்றால், இந்த டிரான்ஸ்லேஷன்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், நோ டவுட் இப்போ வந்து ஆங்கிலமே தெரியாதவர்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ் படிக்கிறாங்க இல்ல, பட் புரியலைன்னா கூட அன்னை என்ன சொல்கின்றார்கள், நீங்கள் ஒரிஜினலை படிங்க அப்படிங்கிறாங்க. என்ன இந்த மொழிபெயர்ப்பில் என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த டிரான்ஸ்லேஷன்ல வந்து வார்த்தைகள் தான் வந்து மொழிபெயர்க்கப்படுகின்றன ஒழிய இட் இஸ் நாட் த கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் எப்படி நம்மளுக்கு வந்து அதோட நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னா, நம்ம வந்து நேரடியான படைப்புகளை படிக்கும் பொழுதுதான் நம்மளால வந்து அந்த அந்த கான்சியஸ்னஸ்னோட தொடர்பு கொள்ள முடியும். இப்போ லைஃப் டிவைன்ல வந்து நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நாம் அந்த பகவானினுடைய உணர்வு நிலையுடன் நாம் தொடர்பு கொள்கின்றோம். மனதினால் அது அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் இட் கோஸ் இன்டு அவர் சப்லிமினல். இது குறித்த ஒரு 2 விஷயங்களை வந்து 2 அனுபவங்களை வந்து ரீசெண்டா ஒரு புக், நம்ம இவருடைய புக், டாக்டர் ஆனந்த ரெட்டியோடைய புக், அவரோட அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். அந்த அனுபவத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இது குறித்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய கல்வி என்பது பிறந்த பின்பு நன்கு அறிவு முதிர்ச்சி ஏற்ற பின்பு நடைபெறுவது இல்லை அப்படிங்கிறாங்க. மதர் என்ன சொல்றாங்க, அந்த எஜுகேஷன் ஆஃப் த சைல்ட் பிகின்ஸ் வென் இட் இஸ் இன் வூம் அப்படிங்கிறாங்க. அது கர்ப்பப்பையில் இருக்கும், தாயினுடைய கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுதே அதனுடைய கல்வி ஆரம்பிக்கின்றது என்று அன்னை கூறுகின்றார்கள். என்ன காரணம் அப்படின்னா, அந்த சப்லிமினல் செல்ஃப் வந்து இந்த குழந்தைக்கு டெவலப் ஆயிருக்கும். ஸோ அந்த சமயத்துல தாய் வந்து எந்த விஷயங்களை அனுபவங்களை எதிர்கொள்கின்றார்களோ, எந்த விஷயங்களை அவர்கள் உள் வாங்கிக் கொள்கின்றார்களோ அது அந்த குழந்தைக்கு போய் சேரும் அப்படிங்கிறாங்க. அதனால்தான் மதர் வந்து ரொம்ப இதுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கார்கள். ப்ரீ நேட்டல் எஜுகேஷன் அப்படிங்கிறாங்க மதர். இன்னொரு 2 விஷயங்களை இது குறித்த விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த டாக்டர் ஆனந்த ரெட்டி இதை பதிவு செய்துள்ளார். அவர் வந்து ஒரிசால எல்லாம் போய் மதர் அண்ட் ஷோர் இது குறித்து லெக்சர் கொடுத்திருக்காரு நிறைய. அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, அங்க எல்லாமே வந்து இவர் ஆங்கிலத்தில் தான் பேசியுள்ளார். பட் எல்லாம் ஒரியா மக்கள் எளிய மக்கள். அங்க வந்து நிறைய பேருக்கு ஆங்கிலம் தெரியாது. இவர் கேட்டிருக்காரு, இப்ப என்னுடைய ஆங்கிலத்தில் பேசுகின்றேனே, உங்களுக்கு வந்து நான் ஒரியால பேசல, எப்படி இதை புரிஞ்சுக்கிறீங்க, எப்படி உள்ள வாங்கி கொள்கின்றீர்கள் என்று கேட்டிருக்காங்க. அப்ப வந்து ஒரு லேடி சொல்லியிருக்கிறாங்க, நீங்க எந்த லாங்குவேஜ்ல பேசுறீங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. நீங்க வந்து அன்னையை பற்றி பேசுகின்றீர்கள், ஸ்ரீ அரபிந்தோவை பற்றி பேசுகின்றீர்கள், அந்த உண்மை எனக்கு தெரியும், அது எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க எதை உள்ள வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அந்த வைப்ரேஷன், அந்த கான்சியஸ்னஸ், அதைத்தான் உள்ள வாங்கியிருக்கிறாங்க. அதே போல அவருக்கு வேறொரு அனுபவம் ஏற்பட்டிருக்கின்றது. மாஸ்கோவிற்கு சென்றிருக்கும் பொழுது அங்கேயும் ஆங்கிலத்தில் தான் பேசியுள்ளார். ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி அவருடைய உரை முழுவதுமாக கேட்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் இவருடைய உரை வந்து ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது, வேறு ஒருவர் மொழிபெயர்த்துள்ளார். இருந்தாலும் அந்த உரையின் முடிவில் அந்த பெண்மணி இவரிடம் வந்து என்ன கூறினார் என்றால், மொழிபெயர்த்து சொன்னவரை விட நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என்று அவர் கூறினார். என்ன கூறினார் என்றால், அந்த மொழிபெயர்ப்பின் மூலமாக நான் புரிந்து கொண்டதை விட, ஏன்னா பேரலா மொழிபெயர்த்து ஒருத்தர் சொல்றாரு, இவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு, அவர் ரஷ்யன்ல ஒருத்தர் பேரலா டிரான்ஸ்லேட் பண்றார். அந்த லேடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த மொழிபெயர்ப்பின் மூலமாக நான் புரிந்து கொண்டதை விட ஆங்கிலம் என்னால் நான் அறியாத மொழியாக இருந்தாலும் அதில் நீங்கள் பேசிய விஷயத்தை நான் நன்றாக அறிந்து கொண்டேன் என்கிறாங்க. என்ன காரணம் என்றால், she could absorb the feelings and consciousness. அதனால இங்க என்ன முக்கியம் அப்படின்னா எது இங்க வேலை செய்யுது இங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த சப்லிமினல் பீயிங். ஏன்னா இந்த ஹியூமன் மைண்டுக்கு தான் ட்ரெயின்ட் இன்டெலிஜென்ஸ், ஆங்கில அறிவு தேவை, பழக்கம் தேவை. பட் சப்லிமினல் பீயிங் கிடையாது. அது சப்லிமினல் பீயிங் உயர்ந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து நேரடியாக புரிந்து கொள்ளும்.
ஏன்னா அந்த எல்லாமே வந்து மந்த்ரிக் வேர்ட்ஸ், லைஃப் டிவைனாக இருக்கட்டும், சாவித்திரியாக இருக்கட்டும், இதெல்லாம் மந்த்ரிக் வேர்ட்ஸ். அது எல்லாமே டைரக்டா நம்மளுடைய சப்ளிமினல் பீயிங்க்கு போயிடும். சப்ளிமினல் பீயிங்க்கு என்றே ஒரு இன்னர் சென்ஸ், இன்னர் ஃபீலிங், இன்னர் ஹியரிங், இன்னர் சைட் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து உள்ள போயிடும். அதனாலதான் வந்து இங்க இந்த இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு வந்து இவ்வளவு அர்த்தம் இருக்கு. பகவான் சொன்ன அந்த சென்டென்ஸ் இருக்கு சொல்றாங்கல்ல, இந்த வெளியில இருக்க பகவான் ரொம்ப அழகாக கூறியுள்ளார். என்ன கூறுகின்றார்? இந்த நம்மளுடைய ட்ரெயின்டு இன்டெலிஜென்ஸ் அண்ட் மென்டல் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்ச அளவுக்கு தான் புரிஞ்சுக்கும். த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி இன்னர் பீயிங் நீட்ஸ் நோ ட்ரைனிங் பட் ப்ரிசர்வ்ஸ் ஆக்குரேட் ஃபார்ம் அண்ட் ரிலேஷன்ஸ் ஆஃப் ஆல் இட்ஸ் பர்செப்ஷன் மெமரி அப்படிங்கிறார். இந்த விஷயத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குது. அதனால தான் நீங்க இந்த உயர்ந்த விஷயங்களை படிக்கும் பொழுது இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும். அடுத்தது போகலாம். The relations between the surface will or impulsion and the subliminal urge, mistakenly described as unconscious or subconscious, have not been properly studied except in regard to unusual and unorganized manifestations and to certain morbidly abnormal phenomena of the diseased human mind. But if we pursue our observation far enough, we shall find that the cognition and will are impulsive force of the inner being really stand behind the whole conscious becoming. The latter represents only that part of its secret endeavor and achievement which rises successfully to the surface of our life. To know our inner being is the first step towards a real self-knowledge. Thank you, sir. Explanation படிக்கலாம். படிக்கட்டுமா சார்? Yes, madam. There are relations between the surface will or impulsion and the subliminal urge. The subliminal urge is mistakenly described as unconscious or subconscious. The relations have not been properly studied except in regard to unusual and unorganized observations. We associate certain morbidly abnormal phenomena of the diseased human mind with this seemingly subconscious phenomenon. When we pursue our observation far enough, we shall find that the cognition and will or impulsive force of the inner being really stand behind our whole conscious becoming. Our conscious becoming represents only that part of its, that is subliminal being, secret endeavor and achievement which rises successfully to the surface of our life. To know our inner being is the first step towards a real self-knowledge. Thank you, sir. Thank you, madam. Thank you. நம்முடைய மேற்புறத்தில் வந்து நம்ம சங்கல்பிக்கின்றோம். மேற்புறத்துல ஒரு செயலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் நமக்கு ஏற்படுகின்றது. இந்த உந்துதல்லாம் வந்து எங்கிருந்து தோன்றுகின்றது? இதற்கும் நம்மளுடைய உள்ஜீவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. உள்ள வந்து ஒரு உந்துதல் நமக்குள்ள ஏற்படுத்துகின்றது. சப்ளிமினல் அர்ஜ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுதான் வந்து வெளிப்புறத்தில் நம்மளுடைய சங்கல்பத்திற்கும் அந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலுக்கும் காரணமாக இருக்கின்றது. உள்ள இருக்கக்கூடிய இந்த சப்ளிமினல் அர்ஜை வந்து நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். நம்ம வந்து அன்கான்சியஸ் ஆர் சப்கான்சியஸ் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம சரியா அதை புரிஞ்சுக்கல, இது குறித்த சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறார். சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய அசாதாரணமான நிகழ்வுகளாக காண்கின்றோம். அசாதாரணமான நிகழ்வுகள் மனதினுடைய அசாதாரணமான நிகழ்வுகள். அது குறித்து ஒரு புரிதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய உள்மனம் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை ஓரளவு நாம்
இது குறித்த ஒரு அறிந்து கொள்ளும் முயற்சியில ஈடுபடுகின்றோம். ஒரு மனிதன் வந்து ஒரு அன்யூஷுவலா செயல்படுறான், இல்ல வழக்கத்திற்கு மாறாக அவனுடைய செயல்பாடு இருக்கின்றது. ரொம்ப சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மனநிலை சரியில்லாத செயல்பாடாக சில பேருக்கு இருக்கு. ஹியூமன் மைண்ட் இருக்கு, ஆனா ஹியூமன் மைண்ட் வந்து ஒரு மனநிலை முற்றிலும் சரியில்லாத நிலையில் இருக்கின்றது. இதெல்லாம் பாருங்க, இதை மாத்திரம் வைத்துக்கொண்டு நம்ம என்ன செய்கின்றோம், இதன் அடிப்படையில் மாத்திரம்தான் நம்ம வந்து ஒரு மனிதனுடைய அந்த இதற்கும் ஒரு மனிதனுடைய சப்கான்சியஸ் பிஹேவியருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ணி பார்க்குறோம். இப்ப சைக்கோ அனாலிசிஸ் அப்படிங்கிற ஸ்டடீஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பகவான் அது குறித்து தான் நீங்க கூறுகின்றார். சைக்கோ அனாலிசிஸ்ல என்ன பண்றாங்க, ஒரு மனிதனுடைய புற செயல்பாடுகளுக்கு உள்ள ஏதாவது காரணம் இருக்குதா அப்படிங்கிறத ஸ்டடி பண்றாங்க. பட் இது வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபிஷியல் அப்ரோச் அப்படிங்கிறார் பகவான். என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து அதற்கும் உள்ளே செல்லணும் அப்படிங்கிறாங்க. இஃப் யூ பர்சியூ அவர் அப்சர்வேஷன் ஃபார் இனஃப், நம்ம எதை கண்டறிவோம் என்றால் நம்முடைய மேற்பத்தில் காணப்படும் அறிவு, நம்முடைய அந்த சங்கல்பம், ஒரு செயலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உந்துதல், அதற்கான சக்தி, இதெல்லாம் வந்து எங்கிருந்து வருகின்றது என்றால் நம்முடைய இன்னர் பீயிங், சப்லிமினல் பீயிங். அதுதான் வந்து அந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் பின்னால் இருந்து செயல்படுகின்றது. They really stand behind the whole conscious becoming அப்படிங்கிறார். இதுதான் முக்கியம் அப்படிங்கிற. நம்ம வந்து வெறும் வில் ஸ்டாப், அதை வந்து மேற்புறத்துல மாத்திரம் நின்றுறோம், அது பார்த்து நின்றுறோம். பட் இட்ஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறார். இதுல வந்து இந்த நாம் எவ்வாறு இருக்கின்றோம், இன்றைக்கு எவ்வாறு இருக்கின்றோம், அதுதான் வந்து கான்சியஸ் பிகமிங் இல்லையா? நம்ம எவ்வாறு இன்றைக்கு இருக்கின்றோம், ஒரு ஷேப்ல இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு 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 தனிப்பட்ட குணாதிசயங்களுடன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பர்சனாலிட்டி என்கின்ற ரீதியில் உருவாக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு இருக்கின்றோம். ஆனா இதுக்கு பின்னால் எது காரணமாக இருக்கின்றது என்றால் சப்லிமினல் பீயிங், அதனுடைய மறைமுகமான முயற்சி, அதனுடைய மறைமுகமான சாதனை, அதுதான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மேற்புறத்தில் வெளிப்படுகின்றது. நாம் இன்றைக்கு எதுவாக இருக்கின்றோமோ அது எதனுடைய வெளிப்பாடு என்றால் நம்முள் இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் பீயிங், அதனுடைய வெளிப்பாடு என்று கூறுகின்றார். அதனால பகவான் இங்க என்ன கூறுகின்றார், நமக்கு உண்மையிலேயே ரியல் செல்ஃப் நாலேஜ், அந்த ஆத்ம ஞானம் என்று வேண்டும் என்றால் நேரடியாக அதுக்கு செல்வதற்கு முன்னால நம்மளுடைய இன்னர் பீயிங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். சப்லிமினல் பீயிங்கை பத்தி நம்ம வந்து we should live within, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறார். சைக்கிக் நாலேஜுக்கு வரத்துக்கு முன்னாடி எது அவசியம் என்றால் த நாலேஜ் ஆஃப் த இன்னர் பீயிங் அப்படிங்கிறார். தென் ஒன்லி வி கேன் கெட் த சைக்கிக் நாலேஜ் அப்படிங்கிறார். ஸோ தட் இஸ் வை மதர் அண்ட் ஷி அரபிந்தோ அந்த லிவிங் வித்தின், உள்ளிருந்து வாழ்தல், உள்ஜீவனிலிருந்து வாழ்தல் என்கின்ற விஷயத்திற்கு அதிகம் வந்து அவர்கள் வந்து அழுத்தம் கொடுத்தார்கள். ஸோ இத்துடன் இந்த பேராகிராஃப் 4 முடிந்து விடுகின்றது. 4 வந்து ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் வந்து, அதனால தான் நம்ம நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டோம். பேராகிராஃப் 5 வந்து நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். சார் ஒரு சொல்லுங்க சார். ஷேர் பண்ணிக்கலாமா சார்? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா சார், பேச கேட்கறதா சார்? எஸ் சொல்லுங்க சார். அது ஒரிஜினல் கிரியேஷனை கேட்கறதுல அந்த கான்சியஸ்னஸ் பிஹைண்ட் இட், அது வந்து அது கிராஸ், அதுக்கு லாங்குவேஜ் பேரியர்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அது சம்பந்தம் ஒரு ஜஸ்ட் 2 இன்ஸ்டன்ஸ் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாமா சார்? சொல்லுங்க சார் ப்ளீஸ். 1989 நம்ம சிவா அரவிந்த சொசைட்டி சென்னை பிரான்ச்ல இது மே மாதம் அந்த சம்மர் கேம்ப் 2 பேர் அனுப்பிச்சால, நான் எனக்கு ஒரு
அந்த வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இந்த மே மாதம் வந்து அதான் அந்த பிரிசன் லைஃப் பகவான் எழுதியிருக்காரு இல்லையா, மை பிரிசன் லைஃப், அது அந்த புக்கு படிச்சிருந்தேன், சின்ன புக்கு. அந்த சமயத்தில் வந்து இது இந்த மே எண்டில் தான் வந்து இந்த உத்தர்பரா ஸ்பீச் டெலிவரன்ஸினுடைய 80 years கம்ப்ளீஷன் 1989. அப்போ அதுக்காக அந்த அக்கேஷனுக்காக ஒருத்தர் வந்து கல்கட்டாலேருந்து ஒருத்தர் வந்து ஆசிரம் தியேட்டரில் பேசினார். பேரெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸ்போக் இன் பெங்காலி ஒன்லி. எனக்கு ஏற்கனவே இங்கே சில எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால எனக்கு வந்து பகவானுடைய இந்த பிரிசன் லைஃப் பற்றி ரொம்ப இது. ஏன்னா அதில் தானே அவர் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது இல்லையா. அதனால பொலிட்டிக்ஸ் நிறைய பேர் இன்னும் கூட நிறைய பேருக்கு அந்த இது தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க, அவர் ஏதோ பயந்து வந்துட்டாருன்ட்டு. ஸோ அது அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப இது இருந்தது. அப்போது அந்த டாக்குக்கு வந்து நான் போனேன், பெங்காலியாக இருந்தால் கூட போனேன். அது வந்து அவ்வளவு தூரம் என்னை மூவ் பண்ணிடுது. மூவ் பண்ணது இப்படி எஃபெக்ட் வந்து. ஸோ இட் மேட் மீ ரைட் ஒரு ஃபுல் லென்த் ட்ராமா, ஸ்டேஜ் ட்ராமா ஒன்று எழுதினேன், சிறைச்சாலை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு இது எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அப்படி இப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க நம்ம வீர் சாவர்கருடைய பேத்தி அவங்க வந்து நம்ம பீச் ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க, இந்த பகவானுடைய 150th பர்த்டே அந்த இது சம்மந்தமாக. ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி அதில் அவங்க வந்து ஒரு சாங் அண்ட் இது டைலாக் மாதிரி ஒரு மோனோ ப்ரோக்ராம் ஒன்று ஒரு இது ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க, கம்ப்ளீட்டாக மராட்டி. அதில் வந்து நம்ம வந்தவங்கெல்லாம் கூட பெரும்பாலும் இவங்க தான், மராட்டி தான். ஏன்னா நம்ம சாதகத்தில் எல்லா ரீஜன்லேருந்து வந்தவங்க இருக்காங்க இல்லையா. பட் ஸ்டில் ஐ வென்ட். அந்த இது வந்து அவ்வளவு மூவிங்காக இருந்தது. எனக்கு அதில் ஒரு அக்ஷரம் கூட புரியல அர்த்தம். ஆனால் இட்ஸ் சோ மூவிங், அவ்வளவு இது அருமையாக இருந்தது. அதான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. தேங்க்யூ. We have a live example. நம்ம இந்த சுர்ஜியா நாராயணன் ஜி அவர் கலந்துக்கிறாரு. He is participating in all our sessions. Of course, அவர் வந்து he doesn't understand, he may not be able to understand fully Tamil, but he still, for last 3 or 4 years, he has been regularly participating. What makes him participate, what makes him understand whatever is transpiring here is his subliminal being. நம்ம ரியல் எக்ஸாம்பிள் அவர் தான். எஸ் எஸ் எஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். செஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம.